Ma, get up and tell Ra. Go and front and tell. Daily life periods very good. So I am Bhanupriya. We are coming from Mudirathi Medical Charitable Trust. Okay, our office is opposite to Sedam Bakery. You all know Sedam Bakery in Bharatinagar. So we have an institute there, Typical IAS Academy. Okay, we are taking classes for UPSC. Get your periods. When you get your first periods, many of y'all are here without actually. Yes or no? But no need to get scared once you see it. If you see any stains in your panties, come and inform us. Your class teachers there, we are also there. Okay? Anyone can give a feedback? Anyone wants to come and give a feedback? How it goes? What all you all understood? Based on what they spoke to. எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா பீரியட்ஸ் வந்தா எப்படி வருது பீரியட்ஸ் வந்தா யாரும் பயப்படக்கூடாது அதுக்கப்புறமா இந்த பீரியட்ஸ் வந்தா யாரும் அழுவக்கூடாது பீரியட்ஸ் வந்தா இதை யாரும் பயப்படவும் கூடாது அதோட பீரியட்ஸ்னால சொன்னது எல்லாமே எனக்கு புரிஞ்சுது அதோட பீரியட்ஸ் ரொம்ப லீக்கேஜ் ஆனால் என்னெல்லாம் பண்ணணும் அதோட யார் பேசினாலும் நம்ம பீரியட்ஸ் பற்றி பேசினாலும் பயப்படக்கூடாது நம்ம தைரியமாக போல்டாக பேசணும் வெரி குட் All hiding their faces. Anyone else, ma'am? From 7th standard. Come, ma'am. பீரியட்ஸ் ஆகும்போது வந்து யாருமே பயப்படக்கூடாது அதேமாதிரி போல்டாக பேசணும் நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது அது பேட்லாம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த டைமில் வந்து நம்ம வந்து ரொம்ப ஹர்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப க்ரையாகவும் இருக்கக்கூடாது ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும் அந்த டைம் நம்ம வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் Hope you all had a useful session. Please follow all the instructions what they gave. Okay. எல்லாமே உங்களோட நல்லதுக்காக உங்களையே ரீச் பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணுன்றதுக்காக உங்களை பேஸ் பண்ணி தான் இதை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் சரிங்களா ஸோ எல்லாருமே இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ அண்ட் ஒன் மோர் திங் நாங்கள் இப்போது சானிட்டரி நாப்கின் நாங்கள் கொடுக்குறோம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அதை மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் See that you put it in your pocket, children. Go to class. No need to take it out because boys also there right now how they are going to react. So be careful when you keep it in your bag. Okay? Wait. 7th standard now. 7, 8. Okay. Okay, sit down. ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்னு ஏதாவது கேட்டிருக்கீங்களா உங்க அம்மா கிட்ட ஏதாவது கொஸ்டின் பண்றீங்களா யூ ஆர் கொஸ்டினிங் யுவர் மாம் ஏன் நான் போக கூடாது அந்த மாதிரி ஏன் வந்து நான் ஷால் போடணும் அந்த மாதிரி ஆர் யூ கொஸ்டினிங் யுவர் மாம் அந்த மாதிரி பண்றீங்களா ஏன் பண்றது இல்லை இப்போ ஷால் போடுறதுனா உங்களோட சேஃப்டி வந்து உங்க ஷால் போடுறதுல இருக்கா இப்போ நீங்க ஷால் போடலன்னா நீங்க வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அன்சேஃப் ஆயிடுவீங்களா உங்க ஷால் உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது உங்க ஷால் உங்களோட பாடி கார்டா
இப்போ இந்த பாப்பா சொல்றாங்க சோ இந்த மாதிரி பிலீஃப்ஸ்லாம் நீங்க ஏன் வந்து why are you not questioning back நம்ம அப்பா நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க ஏன் நான் ஷால் போடணும் அப்படின்னு திட்டுவாங்க சோ இப்போ வந்து இது என்னன்னா it's a lack of information அப்படின்னு சொல்றோம் இட்ஸ் லைக் உங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதோ உங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியல அதனால தான் அவங்க வந்து உங்களை ஷால் போட்டு போக சொல்றாங்க அப்படிதான் they create that narrative அந்த மாதிரி ஒரு கதை கட்டுவாங்க இட்ஸ் லைக் we know more than you அந்த மாதிரி ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா you have to start questioning even if you don't know more than your parents உங்க அம்மா அப்பா விட உங்களுக்கு நிறைய தெரியலனாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக you have to start questioning ஓகேவா இதெல்லாம் நீங்க வந்து பிளைண்டா அக்செப்ட் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்லி செகண்ட்லி வந்து எனக்கு வந்து இட்ஸ் வெரி ஷாக்கிங் டு see நிறைய பேர் வந்து menstruation பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு at this stage மேபி இது பிகாஸ் நீங்க இன்னும் menstruationனா என்னன்னே உங்களுக்கு தெரியாது அது ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கும் மேபி லைக் யூ ஃபீல் லைக் இட்ஸ் கோயிங் டு பி ரொம்ப கஷ்டமா இருக்கும் மாசம் மாசம் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் யூ ஃபீல் லைக் யுவர் லைஃப் இஸ் கோயிங் டு சேஞ்ச் அந்த மாதிரிலாம் நீங்க யோசிக்கிறதால மேபி யூ ஃபீல் தட்ஸ் a scary thing அதனாலயா இல்ல then what is it so இப்போ நம்ம வந்து இப்போ நீங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் சில மித்ஸ் எல்லாம் இருக்கு menstruation கூட சேர்ந்து வர்றது அதெல்லாம் நம்ம வந்து இந்த process பார்த்ததுக்கு அப்புறமா நான் I'll address it one by one ஓகேவா இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா இது வரைக்கும் அட்டென்டிவா இருக்கீங்களா எல்லாம் புரியுதா போர் அடிக்குதா ஓகே ஸோ வந்து menstruation process வந்து உங்களோட யூட்ரஸ்ல வந்து நடக்கும் ஓகேவா menstruation process எங்க நடக்கும் யூட்ரஸ்ல நடக்கும் ஸோ இப்போ யூட்ரஸ்ல வந்து இந்த இடத்துல ரெட் கலர்ல இருக்கா ஸோ இந்த ரெட் கலர்லாம் என்னதுன்னு நினைக்கிறீங்க எக்ஸாக்ட்லி ரெட் கலர் எல்லாமே பிளட் ஓகேவா பிளட் வெசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிளட் வெசல்ஸ் வந்து ரத்த குழாய் விச் மீன்ஸ் பிளட் வெசல்ஸ் வழியாக தான் பிளட் வந்து வரும் எல்லா இடத்துக்கும் போகும் ஸோ அது வந்து இந்த இடத்துல ஒரு பெட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் ஓகேவா எல்லாரும் இந்த அட்டென்ஷன் பிளட் வெசல்ஸ் எல்லாம் இங்க வந்து ஒரு பெட் மாதிரி ஃபார்ம் ஆகும் உங்களோட யூட்ரஸ்ல ஓகேவா அது எதுக்கு அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு யாராவது கெஸ் பண்றீங்களா ஏன் உங்களோட யூட்ரஸ்ல பெட் மாதிரி ஃபார்ம் ஆகும்னு யூட்ரஸ்ல என்ன நடக்கும் இப்பதானே பார்த்தோம் யூட்ரஸ்ல என்ன நடக்கும் நீங்கெல்லாம் எங்க இருந்து வரீங்க அம்மாவோட யூட்ரஸ்ல இருந்தா வரீங்க அப்ப யூட்ரஸ்ல என்ன நடக்கும் குழந்தை வளருமா யூட்ரஸ்ல இந்த பிளட் வெசல்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா உங்களோட குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அம்மாவோட கருவுல குழந்தை ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அம்மாவோட யூட்ரஸ்ல அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கு இல்லையா இப்போ நீங்க சாப்பிட்றீங்களே டெய்லி 2 முட்டை கீரை சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட்றீங்க இல்லையா பிகாஸ் உங்களுக்கு வந்து சத்து வேணும் அப்படின்னு இந்த சேம் வே அம்மா வயிற்றுல இருக்க ஒரு குழந்தைக்கும் என்ன வேணும் நியூட்ரியன்ஸ் வேணும் கரெக்டா உங்க அம்மா the baby also needs nutrients கரெக்ட்டா நம்ம வந்து பேபின்னு ரெஃபர் பண்ண மாட்டோம் உங்களோட புரிதலுக்காக நான் பேபின்னு சொல்றேன் we call it fetus ஓகேவா அதுக்கும் வந்து நியூட்ரியன்ஸ் வேணும் இல்லையா ஆமாவா இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து கொடுக்கிறது தான் இந்த லைனிங் இந்த யூட்ரஸ்ல வந்து லைனிங் மாதிரி இருக்கும் லைனிங்ன்ற வார்த்தையை வேற எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ட்ரெஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா லைனிங் வச்சு தைப்பாங்க யூ ஹர்ட் அபவுட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் லைனிங் இருக்கும்ல ஸோ லைனிங்னா என்ன பை டெஃபினிஷன் லைனிங்னா என்ன இட்ஸ் லைக் உள்ளார பக்கம் ஒரு கவர் மாதிரி இருக்குது கரெக்டா இப்போ ட்ரெஸ்லாம் லைனிங் என்னது உள்ள இருக்க ஒரு லேயர் கரெக்டா ட்ரெஸ்ஸோட உள்ள இருக்க ஒரு லேயர் ஸோ சேம் வே யூட்ரஸோட லைனிங்னா என்ன யூட்ரஸ்க்கு உள்ள இருக்க ஒரு லேயர் ஓகேவா இந்த லேயர் ஆஃப் என்னது லேயர் ஆஃப் என்னது இப்பதானே பார்த்தோம் blood vessels திருப்பி சொல்லுங்க லேயர் ஆஃப் ஓகேவா இது வந்து லேயர் ஆஃப் blood vessels ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா ஒவ்வொரு மாசமும் உங்களோட யூட்ரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னைக்கு இந்த மாசம் வந்து ஒரு ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகும் போது இந்த மாசம் ஒரு ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகும் போது ஒவ்வொரு மாசமும் அது வந்து இந்த லைனிங்கை வந்து திக் ஆக்கிட்டே இருக்கும்
ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதம் உங்களுக்கு வந்து கரு ஃபார்ம் ஆகல, ஃபீட்டர் ஃபர்டிலைசேஷன் நடக்கல அப்படின்னா அது என்ன பண்ணணும்? லைனிங்லாம் என்னாச்சு? இப்போ வேஸ்ட் ஆயிடுச்சா? ஸோ இந்த லைனிங் எல்லாம் இப்போ வேஸ்டா இல்லையா? லைனிங்லாம் வேஸ்ட் இஸ் காமன் நாலேஜ், கரெக்டா? லைனிங் இப்போ வந்து குழந்தைய ஃபார்ம் ஆகுதுன்னா லைனிங் வச்சு என்ன பண்ண முடியும்? லைனிங் ஹேஸ் நோ பர்பஸ். இப்போ லைனிங்க்கு எந்த வேல்யூமே இல்லை. அப்போ என்ன ஆகும்னா இந்த பிளட் வெசல்ஸ் லைனிங் என்ன ஆகும்னா உங்களுடைய வெஜைனா வழியா வெளியே வந்துடும். அதுதான் உங்களோட பீரியட்ஸ். புரியுதா? இப்போ பீரியட்ஸ்ன்றது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆஃப் த கதை. இதை விட இன்னும் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் இருக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்கும். இப்போ அவ்வளோ சயின்டிஃபிக் நாலேஜ் வந்து உங்களுக்கு இன்னும் அந்த ஃபவுண்டேஷன் இல்லை சயின்ஸ்ல. ஸோ அதனால இப்போ இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேவா? சத்தமாக கேட்குறீங்க? ஸோ வந்து சிக்கன் சாப்பிட்டா ஏஜ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு மித்து. சிக்கன் நிறைய சாப்பிட்றதுனால ஏஜ் ஆகும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ சரியா? ஸோ உன்னோட டயட்டு வந்து உன்னோட உடம்புல இருக்க எல்லா பார்ட்டியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகேவா? சிக்கனில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. சிக்கன் வந்து உடம்பு வந்து சூடாக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ உன்னோட பாடியோட க்ரோத் வந்து நீ நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்டேன்னா ஆக்சலரேட் ஆகும், நிறைய வேகமாக நடக்கும். அப்போ வந்து யூ கெட் பீரியட்ஸ் சூடர். இப்போ சிக்கன் சாப்பிட்டா பீரியட்ஸ் ஆகிடும், மட்டன் சாப்பிட்டா பீரியட்ஸ் ஆகாது. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இஸ் நாட் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். இதெல்லாம் ஒரு ரீசன் கிடையாது. ஓகேவா? வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ இப்போ வரைக்கும் யாராச்சும் ஏஞ்சி சொல்றீங்களா பீரியட்ஸ் எப்படி வரும், எங்கேருந்து வரும், அந்த லைனிங் அதை பற்றிலாம் ஒருத்தர் ரீகேப் பண்ணுறீங்களா? யாராச்சும் ஒரு கை தூக்குறீங்களா? இப்போ பின்னாடிலாம் யாருமே இன்ட்ராக்ட் பண்ணல. யாராச்சும் சொல்றீங்களா? What you know you can tell, okay? ஏதாச்சும் நல்ல விஷயமா உங்களுக்கு தெரியுமா நீங்க எழுதி சொல்லலாம். தமிழ்ல சொல்லலாம், நோ ப்ராப்ளம். நீங்க தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம், டசன்ட் மேட்டர். யாராச்சும் எக்ஸ்பிளைன் everyone is ready? வேணாமா? சரி வேண்டாம். பீரியட்ஸ் வந்து இந்த பீரியட்ஸ் வந்து யூட்ரஸ் மூலமா வருது. லைனிங்ஸ் வந்து நம்ம பிளட் வெசல்ஸ் எல்லாம் இந்த பீரியட்ஸ் லைனிங்ஸ் வந்து பீரியட்ஸ் மூலமா பீரியட்ஸ் வந்து லைனிங்ஸ் மூலமா தான் வருது. அதோட இது கர்ப்பப்பையில உருவாக்குறது இது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சுதா அவங்க என்ன சொன்னாங்கன்னு? இப்போ யாராச்சும் அதே மாதிரி திரும்பி சொல்றீங்களா? யாராவது ட்ரை பண்றீங்களா? another person? வேற யாராவது? இங்கிலீஷ்லேயே சொல்லு, பிரச்சனை Ma, everyone is ready, you can tell or else அடுத்த டாபிக் போயிடலாம். ஓகே? லாஸ்ட் சான்ஸ். anyone wants to comment? ஏதாவது சொல்லுமா? யாராச்சும் ரீகேப் பண்றீங்களா? any doubts? 7th standard is not answering. I can see only the 6th answering. சொல்லுங்க. நமக்கு கேளுங்க. 7th answer. This stand. She's coming. சொல்லுவாங்க. ஓகேவா? இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஓகே? நானே ஓகே ஒரு மினிட்ல வரேன். Give way for her to come in front. ஏஜ் அட்டெண்ட் பண்ணா தனியா உட்கார ஒரு 10 டேஸ்க்கு 15 டேஸ்க்கு அது 15 days இல்லை 5 Okay, okay, அது ஏன் தான் நான் கேட்கிறேன். ஸோ வந்து
ட்ரெடிஷன் சொல்லுவாங்க. ட்ரெடிஷன்னா ரொம்ப ஜெனரேஷன்ஸ்க்கு முன்னாடி, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் ஃபார்ம் பண்ணி அதை வந்து ஜெனரேஷனாக அக்செப்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் ட்ரெடிஷன். இப்போ அவங்க சொன்னது வந்து இஸ் அ பார்ட் ஆஃப் ஹிந்து ட்ரெடிஷன். ஹிந்துஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா, ஹிந்துஸ் பற்றி எனக்கு தெரியும், பட் ஐ திங்க் இன்னும் சில ரிலீஜன்ஸ்லையும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. 10 to 15 days வந்து தனியாக உட்கார சொல்லுவாங்க. அண்ட் தென் ஒரு குடிசை மாதிரி கட்டுவாங்க. ஸ்பெஷல் ஓலன்னு சொல்லுவாங்க. பட் ஐ டோன்ட் நோ, இட்ஸ் கோகனட் ட்ரீயோட லீஃப் பெருசாக இருக்கும் இல்லையா, இட்ஸ் கால்ட் ஓலன்னு சொல்லுவாங்க தமிழில். அது வச்சு தி ஃபார்ம் அ ஸ்மால் ஸ்ட்ரக்சர் மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஒரு வீடு மாதிரி கட்டி அது உள்ளே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் வந்து பியூர்லி ரிலீஜியஸ் பர்பஸ் தான். ஓகேவா? நிறைய பேசுறீங்க எல்லாம் அட்டென்ஷன் இருக்கா? ஓகே. ஸோ திஸ் இஸ் வந்து பியூரா உங்களுடைய ரிலீஜனுக்காக தான். திஸ் இஸ் நாட் சயின்டிஃபிக். சயின்டிஃபிக்காக நீங்கள் வந்து 10 நாள் வெளியே உட்காரணும், 10 நாள் அதுக்குள்ளே தான் உட்காரணும், நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா கெட்டது நடந்துடும், இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் மித்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பியூரா உங்களோட ரிலீஜியன் வந்து ஐதீகம்னு சொல்லுவாங்கல்ல. நீங்கள் பூஜைலாம் பண்ணுறீங்க இல்லையா, ஃப்ரைடே பூஜை பண்ணுறீங்க, தேர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ்க்கு பூஜை பண்ணுறீங்க, அந்த மாதிரி இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் கல்ச்சர், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் ரிலீஜியன். ஓகேவா? இது வந்து இட்ஸ் நாட் அ சயின்டிஃபிக் திங். இது வந்து ஒரு அவசியமான விஷயமும் கிடையாது. இட்ஸ் நாட் அ மேண்டட்டரி திங். இது வந்து உங்கள் உடம்புக்கு தேவையான விஷயம் இல்லை. இதை பண்ணீங்கன்னா யுவர் பீரியட்ஸ் வில் பி பெட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த மாதிரி 10 days தனியாக உட்காரணும், இந்த மாதிரி விஷயம்லாம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. there has to be a reason for why it has formed. கரெக்டா? அது உருவானதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். சொல்றீங்களா? சரி. இப்போ என்ன சொல்றது, வெளியே போனால் பாய்ஸ் பார்ப்பாங்க. தட் இஸ் ஓகே. ஸோ வீட்டில் உட்கார இருக்கிறதுக்கு காரணம் வெளியே போனால் பாய்ஸ் பார்ப்பாங்க. வீட்டில் இருக்க பாய்ஸ்லாம் அப்பா அண்ணாலாம் தாத்தா எல்லாத்தையும் அவங்கெல்லாம் வீட்டில் பாய்ஸ். ஓகே, அப்பா இருக்காரு இல்லையா, அப்பா பாய்ஸ் வீட்டில் இருக்காங்க. இப்போ அப்பா நாட் கன்சிடர். நைஸ் ட்ரை. வேற யாராச்சும் பண்றீங்களா? anyone else wants to try? ஏன் உட்கார வைக்கிறாங்க? I want 7th standard also come up and talk. அப்பா இதை சாப்பிடக்கூடாது, 12 years சொல்லிட்டாங்க. பப்பாயாவே சாப்பிடாதா? my favorite fruit papaya. Again that is a question. பப்பாயா வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா பப்பாயா காசஸ் இன்ஃபர்டிலிட்டி. ஓகேவா? இன்ஃபர்டிலிட்டினா குழந்தை உண்டாகாது. தட் இஸ் வாட் we can. ஸோ பப்பாயா ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா பப்பாயா காசஸ் இன்ஃபர்டிலிட்டி. இன்ஃபர்டிலிட்டினா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் வெரி பாப்புலர் இப்போல்லாம் இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை. யூ சி ஆட்ஸ் எல்லாம் வந்து டிவியில் பார்த்துருக்கீங்களா? ஸோ அது சொல்லுவாங்க. பட் தட் இஸ் நாட் ட்ரூ. அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா யூ ஷுட் நாட் ஈட் பப்பாயா. அது வந்து நாட் நீடட். இப்போ நான்லாம் வந்து நிறைய பப்பாயா சாப்பிட்றேன். இட் இஸ் நாட் அ சயின்டிஃபிக் திங். certain foods வந்து அவங்க சொன்ன மாதிரி பப்பாயா மாதிரி certain foods அது சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமா பீரியட்ஸ் வந்துடும். சேம் கோஸ் வித் எள்ளுருண்டை. people say you should not eat எள்ளுருண்டை. நிறைய சாப்பிட்டா you will get period, you will get your periods அப்படின்னு. இதெல்லாம் வந்து பாடியோட ஹீட் ஃபேக்டர்னால வரும். ஓகேவா?
ஸோ இதனால வந்து உங்களுக்கு சீக்கிரமா பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்னு. ஆனால் அது சாப்பிடக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. யூ கேன் eat your favorite food, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ கேன் eat it in moderate amounts. நிறைய சாப்பிட்டீங்கன்னா ஆப்வியஸாக யூ வில் கெட் கான்ஸ்டிபேஷன், டயரியா அண்ட் ஆல் ஆஃப் தட். அந்த மாதிரி சாப்பிடாம கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா எவ்ரிதிங் வில் பி நைஸ். வேற ஏதாவது யாராச்சும் வில் கட் ப்ளே டு ஆன்சர் வாட் ஐ ஆஸ்க் பிஃபோர்? ஏன் இந்த ட்ரெடிஷன் வந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்? இதுவும் வந்து ஒரு கல்ச்சுரல் விஷயம் தான். இப்போ நிறைய இடத்துல இதை ஃபாலோ பண்ணுறதில்லை. இப்போ இந்தியாவில் வந்து வி ஃபாலோ இட். இப்போ வந்து அப்ராடில் இருக்க ஏஜ் பண்ணுற இண்டிவிஜுவல்ஸும் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறாங்களா? நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க? ஸோ நம்மளுடைய கலாச்சாரம் கல்ச்சர் சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து பீப்புள் வந்து என்னன்னா நல்லெண்ணெய் குடிப்பாங்க. ரைட்? செசமி ஆயில் நீங்கள் சாப்பிட்றது வந்து செசமி ஆயில், அது நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. எள்ளுலேருந்து செய்கிற எண்ணெய். அது எதுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களோட யூட்ரஸ்க்கு வந்து அது நல்லது அப்படின்னு அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ செசமி சீட்ஸ் ஆர் குட் ஃபார் யோர் யூட்ரஸ். ஓகேவா? அதனால தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் எவர் டைம் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும்போது அப்போ தான் உங்களோட யூட்ரஸோட ஃபர்ஸ்ட் எவர் பீரியட்ஸ் நடக்குது. ஸோ டு நரிஷ் யுவர் யூட்ரஸ், யூட்ரஸ்க்கு வந்து இன்னும் அதை வந்து ஸ்ட்ரென்தன் படுத்தணும் அப்படின்றதுக்காக சர்டன் ஃபுட்ஸ்லாம் கொடுப்பாங்க. லைக் நல்லெண்ணெய் கொடுப்பாங்க, எள்ளு கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் பனானா கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ரா எக் கொடுப்பாங்க. இப்போ ரா எக் வந்து நிறைய இடத்துல ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எல்லாம் தனித்தனியா. எல்லாருக்கும் கேக்குதா? இப்போ எல்லாருக்கும் வந்து காமனா ஒரு டவுட் இருக்கு. அவங்க கேட்டாங்கல்ல, இப்போ அவங்க ஒரு டவுட் கேட்டாங்கல்ல, ஏன் வந்து எக் கொடுக்குறாங்க? இதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் ட்ரெடிஷன் தான். பட் இருந்தாலுமே அது எல்லாமே நம்மளோட நல்லதுக்கு தான். ஏன் நல்லது அப்படின்னா, இப்போ எக்ல வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்குல்ல. ஸோ நம்ம அந்த டைம்ல பீரியட்ஸ் நமக்கு ஆகும்போது நம்ம ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுவோம். டீஹைட்ரேட்னா நம்ம வந்து அது தண்ணி இல்லாமல் ரொம்ப தண்ணி குடிக்கவே இல்லை ஒரு நாள் சொன்னா எப்படி இருக்கும்? எனர்ஜியே இல்லாமல் இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி டீஹைட்ரேட் ஆகிறதுனால தான் அது வந்து கொடுப்பாங்க நமக்கு. ஸோ ப்ரோட்டீன் சோர்ஸஸும் நமக்கு இருக்கணும், ஸோ ஆயிலும் வந்து அதனால தான் நமக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சைட் ட்ரெடிஷனாக இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து சில நல்ல விஷயத்துக்கு தான் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து நான் ஆல்ரெடி பீரியட்ஸ் ஆகிட்டேன், இப்போ வந்து நான் ஏஜ் பண்ணிட்டேன், அந்த டைமில் நமக்குலாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸ்கூல் போக வேணாம், ஜாலியாக வீட்டில் உட்காந்துக்கலாம், புது ட்ரெஸ்லாம் வரும், ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க, இல்லை டெய்லி சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க, நல்லா ஜாலியாக வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு பழகிடுவீங்க. கரெக்டா? ஸோ அது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, அந்த டைம்ல உங்களுக்கு புதுசாக பீரியட்ஸ் ஆகிறதுனால உங்களை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கூடாது. உங்களை நீங்கள் வந்து ரெஸ்ட் அதிகமாக தேவைப்படும் உங்களுக்கு. அதனால தான் வந்து ஒரு 15 days 20 days வந்து எங்கேயும் அனுப்பாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியே இருக்க பாய்ஸ் பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. ஓகேவா? உங்களோட பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிடக்கூடாது, நிறைய ரெஸ்ட் தேவைப்படும் அந்த டைமில். அதுக்காக மட்டும்தான் வீட்டில் வந்து வச்சு நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அந்தந்த டைமில் நீங்கள் என்னென்னலாம் சாப்பிடக்கூடாதுன்னா, ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது. இப்போ எனக்கு பீரியட்ஸ் ஆக போகுது, இன்னொரு 10 daysல பீரியட்ஸ் ஆக போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு மந்த்தில் 15th date வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆகுது. அப்போது அடுத்த மாதமும் அதே 15th date தான் ஆகுமானா ஆகாது. ஸோ இர்ரெகுலராக கொஞ்சம் முன்னாடி பின்னாடி நமக்கு பீரியட்ஸ் ஆகும். அதில் எந்த இஷ்யூமே கிடையாது. அப்படிலாம் ஆனால் ஏதாவது பிரச்சனையா டாக்டர் போய் பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேவா? அந்த மந்த்துக்கு ஆயிடுச்சா அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஒரு 1 month 2 monthலாம் ஆகலைன்னா நீங்கள் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லணும். சில விஷயம்லாம் நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு நினைக்கக்கூடாது. சில விஷயம்லாம் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், இல்லை அட்லீஸ்ட் உங்கள் டீச்சர் கிட்ட நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அவங்க கிட்டயாவது சொல்லணும். ஓகே? சில விஷயத்தை நம்மளே ஹேண்டில் பண்ணுறான்னு சீரியஸான விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அதை உங்களுக்கு நார்மலாக இப்போ போல மந்த்லி ஒன்ஸ் கரெக்டாக ஆகிட்டே இருக்கு, ஒரு 7 days ஆகுது அப்படின்னா அது பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அதை விட அதிகமாக ஆகிட்டே இருக்கு, இப்போ எனக்கு 7 days இல்லை 8 days 9 daysலாம் ஆகுது அப்படின்னா அது வந்து ஹெவி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஹெவி ஃப்ளோ ஆகும்போது நம்ம வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டட் ஆகிடுவோம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கரெக்டாக இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஜங்க் ஃபுட்லாம் நீங்கள் அவாய்ட் கண்டிப்பாக பண்ணணும். முக்கியமாக பானிபூரி, அதை விட முக்கியமாக இந்த அலோன் பாஸ்ல போகிறாங்கல்ல, ஸோ அந்த கேட்டகரியில் அவரோட
இங்க நல்லா இருக்கும் அங்க நல்லா இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ நீங்க வந்து பொய் சொல்ல முடியாது. நானும் இங்க தான் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கும் அந்த மென்டாலிட்டிலாம் இருந்திருக்கு. ஸோ பானிபூரி அந்த மாதிரி சில சாட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம அந்த டைம்ல அவாய்ட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அது ரொம்ப ஹீட் ஆக்கி விட்டுரும். ஹீட் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா ஹெவி ஃப்ளோ ஆகும், கொஞ்சம் சீக்கிரமாகவே பீரியட்ஸ் வரும். ஸோ அதனால பேரண்ட்ஸ் வந்து சில விஷயத்தெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். சில விஷயம்லாம் பரவாயில்ல, நம்ம வளர வளர நம்ம கற்றுப்போம் நிறைய விஷயம். ஸோ எப்படி நம்ம வந்து ஹைஜீனாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வளர வளர கற்றுப்போம். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதனால சில விஷயம்லாம் மித்தாக இருக்கும், சில விஷயம்லாம் நல்லது தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக. ஓகே, இப்போ இதுலேருந்து யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? பானிபூரி இதுக்கப்புறம் சாப்பிட மாட்டீங்களா யாரும்? அப்படிலாம் இல்லை, போனோடனே சாப்பிடுவோம் வீட்டுக்கு, அதுதானே? ஸோ சில விஷயம்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ சிக்கன் சாப்பிடக்கூடாது, ஜங்க் ஃபுட் அதிகமாக வெளியே இருக்க ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் அதெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. வீட்டில் இருக்க ஃபுட்டாக சாப்பிட்டு பழகுங்க அந்த டைமில். ஓகே, நிறைய உங்களுக்கு வந்து தண்ணி குடிக்கணும் அந்த டைமில். என்ன டவுட்ஸ் இருக்குடா? எழுதிக்கங்க. ஊர்லலாம் வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணா வெளியே உட்கார வைக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே உட்கார வைக்கிறாங்களா? ஸோ அது எல்லாமே ட்ரெடிஷன் தான்மா. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலரா தனியா உட்கார சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம பேரண்ட்ஸ், நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அந்த காலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைம்ல அவங்க வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க, ஸ்ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம கிட்ட இருக்க பேட் ஃபெசிலிட்டிலாம் அந்த டைம்ல அவங்களுக்கு இல்லை, கிளாத் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க போய் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணிட்டே இருக்காங்க அவங்கள அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்ட்ரெயின் ஆகும் பின்னாடி. ஸோ அந்த மாதிரிலாம் ஆகும்போது அதெல்லாம் ஜென்ஸ் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு செப்பரேட்டா ஒரு இடத்துல உட்கார இருப்பாங்க. ஸோ அக்கா சொன்ன மாதிரி இட்ஸ் சேம் திங். ஹைஜீன் இருக்காது அந்த காலத்துல வந்து டெக்னாலஜி கிடையாது, பேட்லாம் இல்லை இல்லையா? ஸோ ஒன்லி கிளாத் மட்டும் தான் வச்சுட்டு இருந்தாங்க. கிளாத் வச்சுருந்தாங்கன்னா நிறைய என்ன ஆகும்? லீக்கேஜ் ஆகுமா? ஸோ அப்போ நீங்கள் வீடு ஃபுல்லாக நீங்கள் நடந்துட்டு இருந்தீங்கன்னா லீக்கேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? செகண்ட் திங் இஸ் அந்த காலத்துலலாம் வந்து வீட்டில் இருக்க எல்லா வேலையும் யார் பார்த்தா? மென் ஆர் விமென், கரெக்டா? ஸோ அதனால இப்போ பீரியட்ஸ் ஆகும்போது ஓடே சேர்ந்து இந்த மாதிரி வேலைலாம் பார்க்கறது பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட், கரெக்டா? ஸோ அதனால தான் வந்து அந்த டைமில் வந்து தனியாக உட்கார சொல்கிறாங்க. இப்போ வந்து இட் இஸ் நாட் நெசசரி. இப்போ உங்கள் அம்மா உங்களை தனியாக உட்கார சொல்கிறாங்க, நீங்கள் உட்காரக்கூடாது, ஆர் உட்கார வேணாம், உங்களோட இஷ்டம் தான். யூ கேன் சூஸ் தட். ஏன்னா இப்போ வந்து பேட் டெக்னாலஜிலாம் வந்துச்சு. ஸோ நீங்கள் பேட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகாது. இப்போ லீக்கேஜ் ஆகுதுன்னா நீங்கள் ஏன் வந்து தனியாக உட்காரணும்? இது லாஜிக்கலாக இல்லை இல்லையா? ஸோ சில விஷயம்லாம் உங்கள் அம்மா அப்பா சொல்கிறது யூ ஹேவ் டு ஃபாலோ. சில விஷயம்லாம் நீங்கள் வந்து குவெஸ்சன் பண்ணணும், உங்களுக்காகவே நீங்கள் யோசிக்கணும். என்ன லாஜிக் இருக்குது, ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்றது வந்து நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கொஸ்டின் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? இப்போ லாஸ்ட்டாக வந்து பீரியட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அந்த பேசிக் திங்ஸ்லாம் எல்லாருக்கும் தெரியுமா? பீரியட்ஸ் எப்படி வைக்கணும் அதெல்லாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் சில ப்ராடக்ட்ஸ் காட்டுறோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீரியட் ப்ராடக்ட்ஸ். இங்கே ஏதாச்சும் டவுட் இருக்கா? மீன்வை சொசைட்டியில் வந்து இதை வந்து ஒரு ஸ்டிக்மடைஸ்ட் விஷயம்னு சொல்லுவாங்க. ஸ்டிக்மடைஸ் அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ ஸ்டிக்மடைஸ்ட் விஷயம்னா ரொம்ப இதை பற்றிலாம் பேசக்கூடாது,
considered as a bad thing. இத பத்திலாம் பேசினா நல்லது இல்ல, இத பத்திலாம் பேசினா தப்பாயிடும், அந்த மாதிரி சில பிலீஃப்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். அதனால தான் சில அம்மாக்கள் வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கரெக்டா? உங்க அம்மாக்கள்லாம் இந்த மாதிரி டீட்டெயிலாக ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் அவங்களுக்கே தெரியாது. செகண்ட் திங் அவங்க இந்த மாதிரிலாம் பேசுறது வந்து இஸ் நாட் அக்செப்டபிள் இன் தி சொசைட்டி. இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது, இதெல்லாம் வெளியே பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கரெக்டா? இல்லை இல்லையா? இதை பற்றி வெளியே பேசாதானே எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் வந்து நாங்கள் இந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வந்து பேசிகிட்டு இருக்கோம். கரெக்டாக? ஏன்னா பாதி பேருக்கு இதை பற்றி நாலேஜ் தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை பற்றி வந்து ஓப்பனாக பேசணும். உங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் சரி, யார்கிட்டையும் சரி, லேடிஸ் ஜென்ட்ஸ் பார்த்து இருக்கக்கூடாது. ஓகேவா? திஸ் இஸ் அ நேச்சுரல் திங். இப்போ மழை பெய்யறதை பற்றி நீங்கள் யார்கிட்டயும் பேச மாட்டீங்களா? ஸோ இது வெரி நார்மல் திங் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பீரியட் ப்ராடக்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எல்லாருக்கும் தெரியுமா? ஸோ இது வந்து நார்மல் பேட். எல்லாரும் யூஸ் பண்ற பேட் தானே. உங்க அம்மாலாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஸ்டேஃபி, விஸ்பர் அண்ட் ஆல் ஆஃப். அதான் இது. செகண்ட் வந்து இது எப்படி யூஸ் பண்ண எல்லாருக்கும் தெரியுமா? பார்த்துருக்கீங்க? யாருக்கெல்லாம் தெரியாது கை தூக்குங்க. ஓகே, யாருக்குமே தெரியாது. ஓகே ஓகே. இப்போ அக்கா வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க, பார்க்குறீங்களா? எல்லாரும் கவனிங்க ஒரு நிமிஷம். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியாது. கரெக்டா? ஸோ இது நிறைய பேர் இன்னும் பீரியட்ஸ் ஆகாம கூட இருப்பீங்க, ஏஜ் அட்டன் ஆகாம கூட இருப்பீங்க. அவங்களுமே இது தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. நாளைக்கு வந்து நம்ம திடீர்னு ஏஜ் அட்டன் ஆகிட்டோம்னா நமக்கு சொல்லி தர மாட்டாங்க, ஜஸ்ட் வச்சு விட்டு போயிடுவாங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கிறது தான். ஸோ இதுதான் நம்மளோட பேண்டீன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் பேண்டீஸ் போடுவோம்ல, ஸோ இதான் நம்மளோட பேண்டீஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க பின்னாடி. அதை வந்து நீங்க கம்ப்ளீட்டா எடுத்துட்டு இப்படி ஸ்டிக் ஆன் பண்ணணும். புரியுதா? பெருசா இருக்குல்ல, சோ இந்த பெருசா இருக்க பக்கம் வந்து பின்னாடியும், இந்த ஷார்ட்டா இருக்க பக்கம் வந்து முன்னாடியும் வச்சுக்கணும். டே டைம்ல பின்னாடி தான் நமக்கு அதிகமா ஃப்ளோ ஆகும். அதனால இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு பின்னாடி ஒரு ஃபெதர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை பிரிச்சு நீங்க இப்படி ஒட்டிக்கலாம் அதை பேண்டியோட. அப்போ அது என்ன ஆகாது, மூவ் ஆகாம அதே இடத்துல ஸ்டேபிளா நிற்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். இதுவே நைட் டைம்ஸ்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது அப்படியே உல்டா பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நைட் டைம்ஸ்ல முன்னாடி தான் அதிகமா நமக்கு பீரியட்ஸ் ஆகும். ஏன்னா படுக்கிறதுனால முன்னாடி பின்னாடி ஈவனா ஆகும், பட் முன்னாடி வந்து கொஞ்சம் அதிகமா ஆகும். ஸோ அந்த டைம்ல இந்த பேட் அப்படியே திருப்பி நீங்க ஸ்டிக் ஆன் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ரொம்ப ஹெவியா பீரியட்ஸ் ஆகுது அப்படிங்கிறவங்க இதே மாதிரி 2 பேட் எடுத்துட்டு முன்னாடில இருந்து ஒன்னும் பின்னாடில இருந்து ஒன்னும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டா உங்க பேண்ட்டையே இப்படி கவர் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். இதை விட இன்னொரு பெஸ்டான விஷயம் என்னன்னா, நம்ம சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது இந்த ஹக்கீஸ்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. மைக் தேவைப்படுதா? நான் சத்தமா பேசுறேன், கேக்குதா? ஸோ நம்ம சின்னதா இருக்கும்போது வந்து இந்த ஹக்கீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த பேம்பர்ஸ் ஹக்கீஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து அது வந்துருச்சு, அந்த சிஸ்டம் வந்துருச்சு. இந்த மாதிரியும் விற்குது. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பீரியட் பேண்டீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த டைமில் பேண்டி வேர் பண்ணணும், ஸ்ட்ரெயின் ஆகணும், பின்னாடி பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இது ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 4 ஹார்ஸ்க்கு மேலே நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து நிறைய அப்சார்ப்ஷன் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்காது. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு பேட் யூஸ் பண்றது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இதுல ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுவும் வந்து நார்மலா டிஸ்போசபிள் தான். இது எப்பவுமே யூஸ் பண்ணலாம்னா இல்ல. நார்மலா பேட் எப்படி டிஸ்போஸ் பண்றோம், ஒரு நாள் வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு 2 பேட் 3 பேட் மாத்துவீங்கல்ல. ஸோ அதை மாற்றும் போது ஒரு நியூஸ் பேப்பர்ல கட்டி ஒரு கவர்ல போட்டு டிஸ்போஸ் பண்ணுவீங்களா, அது மாதிரி தான் டிஸ்போஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப ஹைஜீனான மெத்தட். நம்ம அப்படியே எடுத்து ஃப்ளஷ்ல அப்படியே அந்த டாய்லெட்ல போட்டுறது, இல்ல தூக்கி பக்கத்துல வச்சிருது, இந்த மாதிரி யாருமே பண்ணக்கூடாது. ஓகேவா? நிறைய டாய்லெட்ஸ் நீங்க பப்ளிக் டாய்லெட்ஸ்லாம் போகும்போது நிறைய இடத்துல நீங்க பாப்பீங்க அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறது ரொம்ப ஹைஜீனான விஷயம் கிடையாது. ஓகே? நீங்க ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஃபோல்ட் பண்ணி ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து நீங்க எப்பவுமே கேரி பண்ணி வச்சுக்கோங்க. பீரியட்ஸ் ஆகும் போது இன்னும் 10 days எனக்கு டேட் இருக்கு, அந்த டேட்டுக்குள்ள எனக்கு பீரியட்ஸ் எப்போ வேணா ஆகலாம் அப்படின்ற ஒரு டவுட் யாருக்காவது இருந்துச்சுன்னா ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு 2 பேடு, ஒரு சின்ன கவர், அந்த மாதிரி வந்து நீங்க வந்து கேரி பண்ணிக்கலாம் உங்க பேக்ல. ஓகேவா? ஸோ உங்களோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் எப்பவுமே கேரி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எடுத்துட்டு வந்தா யாராவது பார்த்துருவாங்களா, அதை எடுத்துட்டு வரலாமா, அந்த மாதிரி யாருமே யோசிக்க கூடாது. ஓகேவா? ஸோ பேட் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை, எனக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கும், அதிகமாக எனக்கு பீரியட்ஸ் ஆகும், அந்த மாதிரி நினைக்கிறவங்க
ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? அதெல்லாம் ஏன் யூஸ் பண்ண மாட்டோம்னா அதெல்லாம் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். சிலதெல்லாம் அதுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் கப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம வெஜைனா வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இப்போ ஸ்விம்மிங்லாம் போகிறாங்கல்ல, ஸ்விம்மிங் போகிறவங்களாம் வந்து தண்ணியில் ஆயிடுமா அந்த மாதிரி நம்மளாம் யோசிப்போம். பீரியட்ஸ் ஆகும்போது எப்படி ஸ்விம் பண்ணுறாங்க அவங்களாம் அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அவங்க எல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. மென்ஸ்ட்ரல் கப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒன்று வாங்கிட்டீங்கன்னா மோர் தென் 5 years நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இப்போ இது நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம சின்ன பசங்க. இப்போ நமக்கு வந்து இந்த பீரியட் பேண்டி இந்த பேட் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வளர வளர இதோட யூசேஜ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தாராளமா இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? இந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்ல எல்லாருமே சைன் போட்டீங்களா? எல்லா டீடைல்ஸ் ஃபில் பண்ணாதவங்க வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தனியா அந்த அக்கா கிட்ட போயிட்டு உங்க டீடைல்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணலாம். சோ எல்லாருமே ரொம்ப அழகா கவனிச்சீங்க. எல்லாருக்கும் கிளாப் தட்டிக்கலாமா நம்மளே? ஸ்கூல் அப்படிங்கிறது படிக்கிறதையும் தாண்டி நமக்கு இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் விஷயம்லாம் சொல்லி தராங்க. கரெக்டா? இந்த ஸ்கூல் பொறுத்தவரைக்கும் யோகா இருக்கு, நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அதை தாண்டி இந்த மாதிரி அவேர்னஸ் ஈவெண்ட்டுமே வைக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து ஸ்கூல்ல தான் நம்ம பாதி நேரம் மேக்ஸிமம் இருக்கும் வீட்டை விட. கரெக்டா? அப்ப நிறைய விஷயம் நம்ம ஸ்கூல்ல நல்ல விஷயத்தை கத்துக்கணும். ஓகே? சோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். சோ எல்லாரும் கிளாப் பண்ணிடுங்க மேம். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வீட்டில் போய் நீங்க சொல்லலாம், எங்க ஸ்கூல்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியாதது கூட எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் போய் இந்த வீட்டில் கேட்டீங்கன்னா பீரியட்ஸ் எப்படி ஆகுது அதெல்லாம் கேட்காத, சொல்றது கேளு, அவ்வளோதான் போய் உட்காருப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கரெக்டா? பட் இப்போ நீங்க உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு அவேர்னஸ் கிடைச்சதுன்னு நாங்கள் நம்புறோம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப அழகா கோஆப்ரேட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். சிஸ்டம். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம பார்த்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இப்போ இதுல வந்து உங்களோட மென்ஸ்ட்ருவேஷன் வந்து எந்த ஆர்கன்ல வந்து நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மென்ஸ்ட்ருவேஷன் ஒரே ஆர்கன்ல தான் நடக்குமா? இந்த ஒரு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல இத்தனை ஆர்கன் இருக்கு, எல்லாம் சேர்ந்து நடக்கிறது மென்ஸ்ட்ருவேஷன் ப்ராசஸா? ஆர் இஸ் ஒன்லி யூட்ரஸ் பார்ட்டிசிபேட் இன் மென்ஸ்ட்ருவேஷன்? என்ன நினைக்கிறீங்க? யூட்ரஸ் மட்டும் தான் மென்ஸ்ட்ருவேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுமா, இல்ல எல்லா பார்ட்ஸும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுமா? சோ வந்து இது அதனால தான் அதுக்கு பேர் சிஸ்டம்னு சொல்றாங்க. அது எல்லாமே சேர்ந்து தான் வேலை செய்யும். ஓகேவா? இட் ஆல் வர்க்ஸ் டுகெதர். தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் a system. புரியுதா? இது வரைக்கும் எல்லாமே கிளியரா? அது யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ இப்போ வந்து menstruation வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு process. ஆனா அது காம்ப்ளிகேட்டடான processன்றதுனால you don't have to be scared. ஓகேவா? யாருக்கெல்லாம் பயமா இருக்கு இதை பத்தி கத்துக்கும்போது? Is anyone scared? So you're all scared learning about your menstruation. When they get it, they start crying. Why are you all scared? This area is like that. Can anyone say why you are scared? Answer, children. Why are you all scared when you get your periods? Solid. We all are ladies, all are girls only. No one else is here. Okay. She's saying it be painful. யாரெல்லாம் agrees with that? Painful-ஆ இருக்கும்ன்றதுக்காக you are scared about. Okay. இப்போ யார் வந்து உங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்தா? Who told you that it's going to be painful? So அம்மாலாம் வந்து painful periods experience பண்றதால you feel like உங்களுக்கும் அது painful-ஆ இருக்கும் அப்படின்னு. வேற என்ன ரீசன்ஸ் இருக்கு? Why are you scared? Because it's ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சயின்ஸ், பார்த்தாலே தூக்கம் வருது, சம்திங் லைக் தட். அதனால you are scared about it? So only because of pain. வேற எதுவுமே இல்லை. வேற ஏதாவது ஸ்டிக்மா இந்த மாதிரி வந்து ஏஜ் அட்டன் பண்ணா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, சம்திங் லைக் தட். அதனால you scared about that? இப்போ அந்த சைடு நிறைய பேர் கை தூக்குனீங்க. I'd like to hear யாராவது ஒருத்தர் ஏன் கை தூக்குனீங்க? About UPSC, what is it? Test for
சிபிஎஸ்சிக்கு கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, அதே மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷு டியூஷன்ஸுமே நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் என்ன பண்ணுறோம்னா நாங்கள் ட்ரஸ்ட்டு வச்சுட்டு ட்ரஸ்ட்டுக்கு கீழே இது நடத்திட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு பேரண்ட்ஸ் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருப்பாங்க இல்லையா, சிங்கிள் பேரண்ட்டு இல்லைன்னா அப்பா அம்மா இல்லாதவங்க, இல்லைன்னா எஜுகேஷன் வேணும் அப்படின்னு நினச்சி ஆனால் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப புவராக இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கன்செஷன் பேஸில் நாங்கள் ட்ரஸ்ட் மூலமாக ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருக்கோம். உங்களில் யாருக்காவது அந்த மாதிரி தேவை இருக்குது, உங்களில் யாராவது சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க, இல்லைன்னா யாராவது எஜுகேஷன் வேணும் ஆனால் வந்து புவர் பேக்ரவுண்டில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தெரியப்படுத்துவாங்க. இன்ஸ்டியூட் வந்து சீலம்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. சரிங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விமன் ஓரியன்டாக நாங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி போய் ரீச் பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா பெரியவங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து இப்போ தான் அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க இல்லைங்களா, உங்களுக்கு தான் வந்து முக்கியமாக இந்த விஷயம் கடத்தணும் அப்படின்றதுக்காக உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேம் கிட்ட பெர்மிஷன் கேட்டு நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? இவங்க வந்து குணசுந்தரி நம்ம ட்ரஸ்டோடைய விமன்ஸ் விங், இவங்க தான் வந்து ஹெட் எல்லாருக்கும். சரிங்களா? இவங்க தான் வந்து ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணுறது. சரிங்களா? இவங்க தான் வந்து விமன்ஸ் விங், உங்களோட ட்ரஸ்ட்டில் இவங்க தான் விமன்ஸ் விங். இவங்க வந்து பவித்ரா. நாங்கள் வந்து ட்ரஸ்ட்டில் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கொலாபரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இவங்க சுமனா. சாரி, இவங்க 3 பேர் பேர் எனக்கு தெரியாது. பட் ஈவெண்ட்ஸ் எங்கள் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் தான் நான் இவங்க கூட இணையிறேன். ஸோ அதனால் பேர் தெரியாது. ஆனால் இவங்க சூப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு இவங்க எல்லாம் கூட கோஆப்ரேட் பண்ணிவிட்டு சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது நடுவில் டவுட் வருது அப்படின்னா கேளுங்க. சரிங்களா? ஸ்டாப் பண்ணி கேளுங்க. ஒரு 30 minutes தான் ஃபங்க்ஷன் கேட்டிருக்கோம். அதுக்குள்ளே நம்ம கேட்போம். சரிங்களா? ஹாய், என் பேர் சுமனா. எல்லாரும் கேட்குதா? இங்கிலீஷ்ல கம்ஃபர்டபுளாக இருக்குங்களா, தமிழ்ல கம்ஃபர்டபுளாக? தமிழ். எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா? ஸோ இப்போ இங்கே ஏன் வந்திருக்கீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எவ்வளோ லேர்ன் அபவுட் மென்ஸ்ட்ருவேஷன். மென்ஸ்ட்ருவேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ மென்ஸ்ட்ருவேஷனோட இன்னொரு வார்த்தை வந்து பீரியட்ஸ். பீரியட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ யாருக்கெல்லாம் பீரியட்ஸ் ஆல்ரெடி நடந்துச்சு? ஸோ இங்கே மோஸ்ட் ஆஃப் தம்க்கு பீரியட்ஸ் ஆல்ரெடி நடந்துச்சு. ஸோ ஏஜ் அட்டன் பண்ணிட்டீங்க எல்லாருமே. ஓகே, ஸோ இப்போ வந்து ஏஜ் அட்டன் பண்ண வயசு நல்லா இருக்கும். அரௌண்ட் 11 to 13 பண்ணீங்களா? இந்த 11 to 13 நீங்கள் ஏஜ் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா, அந்த பீரியடுக்கு பேர் வந்து பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள்லாம் இருக்கிறது வந்து இப்போ பியூபர்ட்டியில் இருக்கீங்க. ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா பியூபர்ட்டி. இப்போ வந்து பியூபர்ட்டிக்கு அப்புறமா இருக்கிறது வந்து அடாலசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடாலசன்ஸ்னா என்னன்னு தெரியுமா? அடாலசன்ஸ் வந்து ஷார்ட்டாக அடல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது தெரியுமா? 18 years ஓல்டுக்கு அப்புறம் பிகம் அடல்ட்ஸ், ஓட்டு போடலாம் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து யங் அடல்ட்ஸ். யூஆர் நாட் அடல்ட்ஸ் எட். இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து யங் அடல்ட்ஸ். ஓகேவா? இப்போ தான் நீங்கள் அவங்களோட அடாலசன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு சைல்டுலேருந்து பியூபர்ட்டி, பியூபர்ட்டிலேருந்து யங் அடாலசன்ஸ், யங் அடாலசன்ஸ்லேருந்து அடாலசன்ஸ். இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேவா? இப்போ இந்த பியூபர்ட்டின்ற இந்த டைமில் தான் உங்களுடைய ரீப்ரொடக்டிவ் க்ரோத் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீப்ரொடக்டிவ் க்ரோத் அப்படின்னா யாராச்சும் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? Do you have any idea what reproductive growth is? Hormone changes. Very good. அதுக்கப்புறம் physical changes, hormone changes. Physical changesனா என்ன மாதிரி physical changes? Height ஆகுது, voice மாறுது, skin change, pimples வருது, acne, breast growth, கரெக்டா? hair growth. இந்த மாதிரி உங்களுடைய ஆர்ம்பிட்ஸ்ல, கை காலில், ப்ரைவேட் பார்ட்ஸில் ஹேர் க்ரோத் ஆகுது, அந்த இடம்லாம் டார்க்கன் ஆகுது, பிரெஸ்ட் க்ரோத் ஆகுது. இதெல்லாம் வந்து ஃபீமேலில் இருக்க ஃபிசிக்கல் சேஞ்சஸ் பியூபர்ட்டி அப்போ நடக்குது. கரெக்டாக? இப்போவே நீங்கள் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த க்ரோத்லாம். கரெக்டாக? இப்போ அவங்க சொன்னாங்க ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆனதான், ஹார்மோன்ஸால் தான் இந்த மொதல் ப்ராசஸ்மே நடக்குது. ஓகேவா? ஸோ ஹார்மோன்ஸ்னால் என்னென்ன எல்லாருக்கும் தெரியுமா? பேசிக்காக ஒரு ஐடியா இருக்கா? ஹார்மோன்ஸ்னால் ஒரு மெசேஞ்சர், தூது விடுறவங்க தான் ஹார்மோன்ஸ். இப்போ பிரெயின் வந்து ஒரு மெசேஜ் உங்கள் ஆர்கனுக்கு கொடுக்குது அப்படின்னா
இட் சென்ஸ் வயா ஹார்மோன்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு வந்து தூக்கம் வருது அப்படின்னா உங்கள் பிரெயின் என்ன பண்ணும், அவங்களுக்கு தூக்கம் வருது, இப்போ அவங்க தூங்கணும், உங்களுக்கு ரொம்ப நாளமாக தூங்கலை அப்படின்னா இட்ஸ் செல்ஸ் யுவர் பிரெயினுக்கு போய் அது அந்த சிக்னல் வரும்போது யுவர் பிரெயின் செக்ரீட்ஸ் மெலட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன். அப்போ அந்த ஹார்மோன் என்ன பண்ணும், பிரெயின் ஆக்ட் ஆகும்போது உங்களுக்கு தூக்கம் வரும். கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மெசேஜஸ் வந்து ஹார்மோன் வழியாக வரும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ரீப்ரொடக்டிவ் க்ரோத், அதாவது இவங்க இப்போ வந்து சைல்டு நிலையிலேருந்து பியூபர்ட்டிக்கு வந்துட்டாங்க. தே ஹேவ் அப்கிரேடட் ஃப்ரம் சைல்டு ஸ்டேஜ் டு பியூபர்ட்டி. இப்போ நீங்கள் அந்த டிரான்சிஷன் ஆகும்போது உங்களோட ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும், இப்போ நீங்கள் என்ன பண்ணும், உங்களோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை க்ரோத்துக்கு வந்து தேவை. கரெக்டாக? இது வரைக்கும் அது ரொம்ப புரியுதா? ஏதாச்சும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கா? லாங்குவேஜ் எல்லாம் ஓகே தானே? ஏதாச்சும் ஓகேவா? ஸோ வந்து அப்போ வந்து உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து உங்களோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் ஆக்ட் ஆகும்போது உங்களுக்கு பியூபர்ட்டி நடக்குது. ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்னால் என்னென்ன? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் படிச்சிருக்கீங்களா 8th சயின்ஸில்? இன்னும் வரலையா? இல்லை இனிமேல் 8th வருமா? இப்போ இனிமேல் வரும். ஸோ இப்போ நீங்கள்லாம் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அதை பற்றி பார்ப்போம். பீரியட்ஸ் வந்து எங்கே வருதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ நிறைய பேர் நம்மளோட ப்ரைவேட் பார்ட்ஸ்க்கு வந்து வரும்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ப்ராடாக சொல்கிறது. கரெக்டாக? அவங்களோட யூரினும் அங்கே தான் வரும். ஸோ அது ரெண்டும் ஒரே ஹோல்லேருந்து வருதா? கிடையாது. இப்போ யாரெல்லாம் ஒரே ஹோல்லேருந்து வருது அப்படி சொல்லுங்க. இப்போ யாரெல்லாம் வேறு ஹோல்லேருந்து வருதுன்னு சொல்லுங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் வந்து அந்த நாலேஜ் கிளியராக இருக்குது. கரெக்டாக? ரெண்டுமே ஒரே ஹோல்லேருந்து வராது. இப்போ இன்னொரு ஹோல், இப்போ யூரின் வந்து எந்த ஹோல்லேருந்து வருது? அந்த ஓப்பனிங் பேர் உங்களுக்கு தெரியுமா? கரெக்ட். இப்போ இவங்க சொன்ன மாதிரி யூரின் வர, இப்போ அடுத்த வாட்டி சொல்லிக்கலாம் வந்து இப்போ யுரேத்ராலேருந்து தான் யூரின் வரும். வாட் இஸ் ஓப்பனிங் வேர் பீரியட் ஹேப்பன்ஸ்? இது இதுக்கு பேர் என்ன? வேற ஹோல்லேருந்து வரும்னு சொன்னீங்க, வேற ஓப்பனிங்லேருந்து வரும்னு. இதுக்கு பேர் யாருக்கா தெரியுமா? ஸோ இது வந்து யுரேத்ரா. இதுக்கு பேர் தெரியுமா? இல்லை. ஸோ இதுக்கு பேர் வந்து வெஜைனா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய இடத்துல எங்கேயுமே பேசுறது இல்லை. ஸோ நீங்கள் வாய்வாக்கில் கூட நீங்கள் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து உங்களுடைய வெஜைனா. உங்களோட வெஜைனா வழியாக தான் பீரியட்ஸ் வரும். இப்போ யாராவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் யுரேத்ரா வழியாக பீரியட்ஸ் வராது, வெஜைனா வழியாக தான் பீரியட்ஸ் வரும்னு? ஏன் அந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்னு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, she said a key term excretion அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்கிரீஷன் வந்து எந்த வழியாக நடக்கும்? கிட்னிஸ் வழியாக நடக்குமா? உங்களோட யூரின் இஸ் ஃபார்ம்ட் இன் கிட்னிஸ். கரெக்டாக? கிட்னி ப்ரொடியூசஸ் யூரின். அப்போ வந்து உங்களோட வெஜைனாக்கும் கிட்னிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கா? இல்லை. ஸோ வெஜைனா இஸ் யுவர் ரீப்ரொடக்டிவ் பார்ட். கிட்னி இஸ் an excretory organ. அவங்க சொன்ன மாதிரி எக்ஸ்கிரீஷன் நடக்கிறது யுரேத்ராலேருந்து வரும், வெஜைனாலேருந்து வராது. அதனால தான் அந்த டிஸ்கனெக்ட். இது ரெண்டுமே வந்து ஃபீமேல்ஸோட உடம்புல வந்து கனெக்ட் ஆகி இல்லை. ஆனால் ஆண்களுக்கு வந்து இது ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கு. அவங்களோட யுரேத்ராவும் அவங்களுடைய ஸ்பெர்ம் அவங்க எஜெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஆர்கனும் ரெண்டுமே வந்து வில் பி கனெக்டட் இன் மேல்ஸ். அது அவங்களோட உடல் அமைப்பு, தேர் மேல் அனட்டமி. அது இது வந்து நம்ம ஃபீமேல் அனட்டமியில் நமக்கு இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வெஜைனா. வெஜைனா எதோட கனெக்ட் ஆயிருக்கு? யுரேத்ரா கிட்னிஸோட, யுரேட்டர் வழியா கிட்னிஸோட கனெக்ட் ஆயிருக்கு. அதோட எக்ஸ்கிரீஷன் நடக்குது. நம்ம இது வந்து காமன் நாலேஜ். வெஜைனா வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்கு? யூட்ரஸ். ஸோ வந்து அவங்க கர்ப்பப்பைன்னு சொன்னாங்க. கிளாப் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே தான் வந்து வெஜைனா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களோட வெஜைனா. ஸோ இதுதான் வந்து உங்கள் வெஜைனா. கரெக்டாக? ஸோ இங்கேருந்து தான் உங்களோட பீரியட்ஸ் வந்து வருது.
ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் இன் யுவர் யூட்ரஸ், வெஜைனா வழியாக வெளியே வரும் உங்களுடைய பீரியட் பிளட். ஸோ வந்து இது சர்விக்ஸ். இப்போ இது வந்து ஃபீமேல், இதுதான் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த சிஸ்டம்குள்ளே நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது. இட்ஸ் a cluster, it's a group of organs. ஓகேவா? அதனால இது சிஸ்டம்னு சொல்கிறாங்க. எல்லா குரூப் ஆர்கன்ஸும் சேர்ந்து இட் இஸ் ஃபங்க்ஷனிங் டுகெதர். ஓகேவா? எல்லாமே சேர்ந்து வேலை பார்க்குது. ஸோ வாட் இஸ் இட்ஸ் பர்பஸ்? டு ரீப்ரொடியூஸ். அதனால ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இதெல்லாம் சேர்ந்து இட்ஸ் பெர்ஃபார்மிங் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரீப்ரொடியூசிங். கரெக்டாக? ஸோ இட்ஸ் அ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் வந்து மேஜர் ஆர்கன் வந்து இது வந்து ஓவரிஸ். ஐ திங்க் இது மேலே அவங்க ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓவரி. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ வி ஹாவ் 2 ஓவரிஸ். எல்லா ஃபீமேல்ஸ்க்கும் 2 ஓவரிஸ் இருக்கும். இப்போ இந்த ஓவரிஸ் கனெக்டட் பை ஒரு டியூப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். கரெக்டாக? இதுக்கு பேர் வந்து ஃபெலோப்பியன் டியூப். அங்கே ரேட் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? தட் இஸ் ஃபெலோப்பியன் டியூப். இது என்னது? So famous organ. So இதுல அவங்க சொன்ன மாதிரி யூட்ரஸ் கேவிட்டி. கரெக்ட்டா? இதுக்கு பேர் ஏன் கேவிட்டின்னு சொல்றாங்கன்னா உள்ள ஒண்ணுமே இருக்காது. காலியா இருக்கும். So காலியா இருந்தா it's a cavity. கரெக்ட்டா? So இது வந்து உங்களுடைய யூட்ரஸ். யூட்ரஸ் இல்லைனா கர்ப்பப்பைன்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை இல்லைனா ஊம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸோ இதுதான் வந்து உங்களோட யூட்ரஸ். கரெக்டா? இது வரைக்கும் எல்லாருக்குமே கிளியரா? யூட்ரஸ் வந்து இட்ஸ் நெக்ஸ்ட் பார்ட் இன் யுவர் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இப்போ யூட்ரஸோட இங்கே என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ எப்படி ஒரு ரூம்க்கு என்ட்ரன்ஸ் இருக்கு? வி ஹேவ் டோர்ஸ். இப்போ இந்த மாதிரி யூட்ரஸ்க்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. This is called cervix அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு cervix. இப்போ cervixல இருந்து ஒரு empty space இருக்குல்ல, ஒரு காலி இடம். This is your vagina. So இது எல்லாமே சேர்ந்து வந்து it is called birth canal அப்படின்னு. cervixும் vaginaவும் சேர்ந்து it is called birth canal அப்படின்னு. birth canal ஏன் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க? எக்ஸாக்ட்லி. குழந்தை எங்க போயிருக்கும்? குழந்தை வெளியே வர அந்த வழி இருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் இப்படி தான் வரும் குழந்தை. கரெக்டாக? ஸோ உங்களோட ஃபீட்டஸ் வந்து உங்கள் அம்மா வந்து பர்த் கொடுக்கும்போது இந்த இப்படி தான் உங்களோட குழந்தை வெளியே வரும். ஸோ தட் இஸ் வை இந்த இடம் இட்ஸ் கால்ட் பர்த் கெனால். ஸோ இங்கே வந்து வெஜைனா. ஸோ இப்படி தான் வந்து உங்களுடைய பீரியட்ஸும் வரும். சேம் நீங்கள் பர்த் கொடுக்கும்போது உங்கள் அம்மாவுக்கு உடம்புலேருந்து குழந்தை எப்படி வெளியே வருதோ அதே மாதிரி பீரியட்ஸ் நடக்கும்போது பிளட் வரும். ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து பீரியட்ஸ் என்ன நடக்கும்? பீரியட்ஸ் பின்னாடி என்ன ப்ராசஸ் இருக்குன்னு தெரியுமா எல்லாருக்கும்? ஏன் பீரியட்ஸ் வருது? வேஸ்ட் பிளட் வந்து வருதுன்னு சொல்றீங்க. இப்போ வேஸ்ட் பிளட் ஏன் ஃபார்ம் ஆகுது ஃபர்ஸ்ட் பிளேஸ்? ஓகே, அது வந்து ரீசன் ஃபார் வேஸ்ட் பிளட். ஆனால் அந்த வேஸ்ட் பிளட் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஏன் அங்கே முதல்ல பிளட் செல்ல இருக்கு? ஸோ இப்போ வந்து உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் சொல்கிறோம் இல்லையா? உங்கள் பீரியட்ஸ் தான் நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு சொல்கிறோம். அதுக்கு வந்து ஒரு கதை மாதிரி சொல்லி அது ஃபினிஷ் ஆகும். உங்களுக்கு அப்போ வந்து ஈஸியாக புரியும். இப்போ வந்து உங்கள் ஓவரியில் வந்து எக்ஸெல்ஸ் ஃபார்ம் ஆகும். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ எக்ஸெல்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் எக்ஸெல்ஸ் பற்றி தெரியலன்னா பரவாயில்ல. ஸோ எக்ஸெல்ஸ் வந்து ஆண்களுக்கு ஸ்பெர்ம் இருக்குல்ல, அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து எக்ஸெல்ஸ். இப்போ ஸ்பெர்ம்ன்றது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் தான் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து ஓவரீஸ்லேருந்து எக் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எக் ப்ரொடியூஸ் ஆகி என்ன பண்ணணும்னா ஃபெலோப்பியன் டியூப் வழியாக உங்கள் யூட்ரஸ்க்கு வந்து சேரும். இட் டேக்ஸ் அ ஜேர்னி. இங்கேருந்து ஆரம்பிச்சு இட் டேக்ஸ் அ ட்ரிப் டு உங்களோட யூட்ரஸ்க்கு. ஓகேவா? ஸோ இப்போ அந்த டைமில் யூட்ரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட் கிரியேட்ஸ் அ லைனிங். இப்போ லைனிங்னா என்னன்னு தெரியுமா எல்லாருக்கும்? லைனிங்ன்ற அந்த வார்த்தை இஸ் வெரி க்ரூஷியல். அதை பற்றி பேசிக்காக லைனிங்னா என்ன? ட்ரெஸ்ல லைனிங் எப்படி இருக்கும்? உள்ள வந்து சாஃப்டான ஒரு லேயர் இருக்குமா? ஸோ அதுதான் நம்ம லைனிங் சொல்கிறோம். லைனிங் இஸ் உள்ள இருக்கிற ஒரு இன்டர்னல் லேயர். கரெக்டாக? அதுதானே நம்ம லைனிங்னு சொல்கிறோம். ஸோ அது கிளியராக இருக்கும் எல்லாருக்கும் லைனிங்கோட டெஃபினேஷன் என்னன்னு.
அதே மாதிரி உங்களோட யூட்ரஸ்க்குள்ள இப்போ சொன்ன மாதிரி பிளட் செல்ஸ் லைனிங் இருக்கும். பிளட் செல்ஸ்னா பிளட் வெசல்ஸ் இந்த இடத்துல இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியுது இந்த இடத்துல டார்க் கலர்ல. ஸோ அந்த மாதிரி அந்த லைனிங் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸில் தான் அந்த லைனிங் திக்காகிட்டே வருது. ஸோ இப்போ உங்கள் யூட்ரஸ் வந்து அதோட வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் யூட்ரஸ்? யாராச்சும் கெஸ் பண்ணுறீங்களா? வைல்ட் கெஸ் என்னவா இருக்கும் யூட்ரஸோட ஃபங்க்ஷன்? எக்ஸ்க்ரீட்டிவ் மென்ஸ்ட்ரூ இந்த வேஸ்ட் வந்து இந்த எக்ஸ்க்ரீட் பண்ணுது. அதுதான் பீரியட்ஸ். அதுக்கப்புறம் வேற என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? பீரியட்ஸ் தாண்டி வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் யூட்ரஸ்? பேசிக் ஃபங்க்ஷன் ரொம்ப ஆப்வியஸ். நீங்கெல்லாம் உங்கள் அம்மாவோட யூட்ரஸ்ல தானே வந்தீங்க. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் யூட்ரஸ்? Then boldly, nothing to worry. You learn from your wrong answers. இப்போ ஒரு ஆன்சர் வந்து நமக்கு பேபி ஃபார்ம் ஆகுறது சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஆன்சர் வந்து அதான் நல்ல ஒரு ஆன்சரும். பர்த் ஓகே. பர்த் கொடுக்கிறது வந்து யூட்ரஸோட வேலை. ஓகே, இது ரெண்டுமே வந்து யூட்ரஸோட வேலை. ஃபர்ஸ்ட் திங் இஸ் பேபி வந்து யூட்ரஸ்ல ஃபார்ம் ஆகாது. பேபி வந்து ஃபெலோப்பியன் டியூப்ல ஃபார்ம் ஆகும். இந்த ஃபீட்டஸ் சைகோட்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சயின்டிஃபிக் நீங்கள் அப்புறமா படிப்பீங்க. இப்போ ஃபர்டிலைசேஷன் சொல்கிறோம்ல, கருத்தரிப்பு, நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. பிகம் அ வெரி ஃபேமஸ் வேர்ட் இப்போலாம் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இது வந்து நடக்கிறது வந்து இங்கே தான் நடக்கும். ஃபெலோப்பியன் டியூப்ல தான் கருத்தரிப்பு நடக்கும். யூட்ரஸ்ல ஃபர்டிலைசேஷன் வில் நாட் ஹேப்பன். ஓகேவா? ஃபர்டிலைஸ் ஆகிட்டு ஆல்ரெடி பேபி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அந்த செல் இங்கே வரும் இல்லையா, அப்போ தான் அந்த யூட்ரஸ்க்கு வரும். இந்த யூட்ரஸோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன? டு நரிஷ் த பேபி. பேபி கேன் க்ரோத் ஆஃப் த பேபி. கரெக்டா? வளர்றது எங்கே வளருது? இந்த ஃபீட்டஸ் எங்கே வளருது? யூட்ரஸ் தான் வளருது. ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் யூட்ரஸ் வந்து டு grow the baby. கரெக்டாக? அது grow the fetus. அப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அப்போ can we connect those two? இது ஏன் நடக்குது? மாமோட blood வந்து பேபி யா. ஸோ இப்போ வந்து ஏன் இந்த செல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இப்போ பேபி ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபீட்டஸ்க்கு நம்ம நியூட்ரியன்ஸ்லாம் கொடுக்கணும்ல, இந்த ஃபீட்டஸை வெல்கம் பண்ணணும்ல யூட்ரஸ், அதுக்கு தான் இது ஃபார்ம் ஆகும். ஸோ ஒவ்வொரு மாதமும் உங்கள் யூட்ரஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதம் ஒரு ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னாவே அதை தன்னைத்தானே வந்து ரெடி பண்ணிக்கும் ஒவ்வொரு மாதமும். இட் இஸ் லைக் இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா க்ளீன்லாம் பண்ணீங்க, எக்ஸ்ட்ரா பெட்ஷீட்ஸ்லாம் எடுத்து விட்டீங்க, வி டூ ஆல் ஆஃப் திஸ்ல. அதே மாதிரி யூட்ரஸ் டஸ் தி சேம் திங். ஒவ்வொரு மந்த்தும் இட் வில் பி லைக் ஃபர்டிலைசேஷன் ஆகும், ஒரு ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா வாட் டு வி டூ? ஃபீட்டஸ் அப்படியே விட்டுற முடியாதுல்ல. இஃப் யூ டோன்ட் ஹவ் ப்ராப்பர் நியூட்ரியன்ஸ் ஃபீட்டஸ் வில் டை. ஃபீட்டஸ் அவரோட டெத்தை ப்ரிவென்ட் பண்ணணுன்றதுக்காக யூட்ரஸ் வந்து அட்வான்ஸாக அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கும் எவ்ரி மந்த். ஓகேவா? ஆனால் வந்து மோஸ்ட் கேஸஸ் இப்போ உங்களுக்கு ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா இந்த பிளட்ல என்ன ஆகிடும்? வேஸ்ட் ஆகிடுமா? ஸோ இப்போ வந்து அந்த பிளட் ஹாஸ் நோ பர்பஸ். இப்போ கரெக்டா? இப்போ நீங்கள் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க, கெஸ்ட்டே வரலன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த பெட்ஷீட்ல எடுத்து உள்ள வச்சுருவீங்களா? ஸோ இட் இஸ் நோ யூஸ் டு அஸ் ரைட் நவ். இப்போ அந்த பர்பஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ அதுதான் நம்ம வந்து இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா திக்காகிட்டே இருக்கா. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா யூ see the blood is drained out by vagina. கரெக்டா? வெஜைனா வழியா இட்ஸ் கெட்டிங் ட்ரெயின். வெஜைனா வழியா இஸ் எக்ஸ்க்ரீட்டட். எக்ஸ்க்ரீட்டட்ன்ற வார்த்தை நம்ம சொல்ல மாட்டோம் இந்த இடத்துல, பிகாஸ் திஸ் இஸ் நாட் த சேம் கைண்ட் ஆஃப் வேஸ்ட் ஆஸ் யூரின் ஆர் யுவர் ஃபீசஸ். கரெக்டா? ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட். ஸோ அதனால இதுக்கு பேர் வந்து நம்ம மென்ஸ்ட்ருவேஷன் சொல்கிறோம். இதுதான் வந்து மென்ஸ்ட்ருவேஷன் கதை. திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஒவ்வொரு மாதமும் உங்களோட பீரியட்ஸ்க்கு முன்னாடி இந்த ஹோல் ப்ராசஸ் ஹேப்பன்ஸ். ஓகேவா? இது வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? Based on this, வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்போ இது வரைக்கும் எல்லாமே கிளியர் இல்லையா? ஏன் பீரியட்ஸ் நடக்குது, வாட் இஸ் திஸ், இந்த ப்ராசஸ், இது எல்லாமே புரிஞ்சிச்சா? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் எவ்ரிதிங் கிளியர் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் வந்து எத்தனை பேர் வந்து பீரியட்ஸ் நடக்கும்போது தனியாக உட்காந்து வைக்கிறது அந்த வேலைலாம் பண்ணாங்க? உங்கள் வீட்டில்
பீரியட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா do we have a culture where தனியா உட்காரணும்? யார் வீட்லயும் பண்ணுங்க, வெரி கியூட். இப்போ நிறைய வீட்டில் ஓகே தேங்க்யூ. இப்போ நிறைய வீட்டில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இது வந்து இஸ் அ ட்ரெடிஷன் தட் இஸ் பின் ஃபாலோட். ரொம்ப காலமாக இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இது ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா there are few key reasons. First வந்து அந்த காலத்தில் ஏன்ஷியன்ட் டைம்ஸ், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விமென் தான் வந்து எல்லா வேலையும் செய்வாங்க வீட்டில். இப்போவும் அப்படி தான் இருக்குது, ஆனால் அப்பவும் அப்படி தான் இருக்குது. இப்போ விமென் தான் எல்லா வேலையும் செய்வாங்க வீட்டில். அப்படி இருக்கும்போது அவங்க பீரியட்ஸோடு அவங்க எல்லா வேலையும் செஞ்சாங்கன்னா அவங்களோட பாடியால் அதை வந்து டாலரேட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட பாடி பெயின் ரொம்ப அதிகமாகிடும். அதை ஸ்டாப் பண்ணணும், அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் பிரேக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இதை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் தனியாக இருக்கணும், எதுவுமே டச் பண்ணக்கூடாது, கிச்சனுக்குள்ளே வரக்கூடாது, இந்த மாதிரி விஷயம்லாம் சொன்னாங்க. ஆனால் ஓவர் டைம் நம்ம அதை என்னவா மாற்றிட்டோம் அப்படின்னா தீட்டு. ஒரு தீட்டுனா எல்லாருக்கும் தெரியுமா? இட்ஸ் லைக் அ பேட் திங். அது அவங்க தொட்டாங்கன்னா எல்லாமே இதுவாகிடும். அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பேட் ஓமனாக பார்க்குறாங்க. அது வந்து தப்பு. ஓகேவா? ஓவர் டைம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்க? அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்து that was why it was devised. இந்த ஹோல் ட்ரெடிஷனே அதுக்காக தான் வந்தது. அங்கேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஓவர் டைம் வந்து அதோட மீனிங் வந்து it is lost its meaning. நம்ம வந்து இப்போ அதை வந்து ஒரு கெட்ட விஷயமா பார்க்கணும். இப்போ பீரியட்ஸ் ஆனால் வெளியே போகக்கூடாது, பீரியட்ஸ் ஆனால் வந்து கோயிலுக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பியூர்லி ரிலீஜியஸ் திங்ஸ். இதுக்கு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே கிடையாது. பீரியட்ஸ் ஆனதுக்கு அப்புறமாவும் கோயில் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பீரியட்ஸ் ஆனால் கோயில் போகக்கூடாது, பீரியட்ஸ் ஆனால் இஸ் இட் தி சேம் வித் கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ்? அங்கேயும் யாராச்சும் இருக்கீங்களா நீங்கள் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ்? இப்போ உங்கள் ஏரியா அப்படி தான் இருக்கா? இஃப் யூ கெட் பீரியட்ஸ் நீங்கள் சர்ச் போகக்கூடாது அந்த மாதிரி? மோஸ்ட்லி இல்லை. ஸோ வந்து அந்த ரிலீஜன்ஸ் அந்த மாதிரி இல்லை, ஹிந்து ரிலீஜன் தான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. பீரியட்ஸ் ஆனால் அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. இதுக்கு வந்து தேர் இஸ் நோ சயின்டிஃபிக் பேசிஸ். ஓகேவா? சயின்ஸ் கிடையாது. இது சும்மா அவங்க ரிலீஜனுக்காக எல்லாரும் ஃபாலோ பண்ணுற ஒரு கல்ச்சரல் திங். ஓகேவா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணதும் பண்ணாததும் உங்களோட சாய்ஸ். ஓகேவா? யூ டோன்ட் ஹேவ் டு லிசன் டு யுவர் மாம்ஸ் அண்ட் தென் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். சர்டன் திங்ஸ் வந்து நீங்கள் கொஸ்டின் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு கொஸ்டின் பேக் சம்டைம்ஸ். ஓகேவா? ஸோ இன்னொரு திங் வந்து என்னன்னா பீரியட் பிளட் இஸ் பேட் பிளட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. யாராச்சும் அந்த மித் யாராவது வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? பீரியட் பிளட் இஸ் பேட் பிளட், அது தொடக்கூடாது, ஒரு இட்ஸ் அன்ஹைஜீனிக் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அன்ஹைஜீனிக் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டு, தட் இஸ் அக்யூரேட், சயின்டிஃபிக்லி அக்யூரேட். உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும், உங்களுக்கே ஆகும். நீங்கள் வந்து உங்கள் பீரியட் பேட்ஸ் வந்து ஹேஸ் டு பி சேஞ்ச் எவ்ரி 4 hours. கரெக்டாக? மேக்ஸிமம் 4 hours. இல்லாட்டி உங்களுக்கு பீரியட்ஸ் ப்ளீடிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்குன்னா யூ கேன் ஸ்ட்ரெச் இட் டு 6 hours. அதுக்கு அப்புறமா வந்து ஒரு பேடை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரும். பட் ஆனால் பேசிக்காக வந்து தொடக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து அகேன் இட்ஸ் வித் இட்ஸ் கல்ச்சுரல் திங் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கு வந்து சயின்டிஃபிக் பேசிஸ் கிடையாது. ப்ளஸ் வந்து பேட் டிஸ்போசல் பற்றி இதை பற்றிலாம் வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து பக்கத்தில் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேட்ஸ் என்னெல்லாம். இப்போ நம்ம வந்து சைக்கிள் மட்டும் பார்த்தோன்னா பீரியட்ஸ் வந்து எல்லாருக்கும் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை வரும். வி சே திஸ் ஹேப்பன்ஸ் மந்த்லி அப்படின்னு. கரெக்டாக மந்த் 30 days ஒன்ஸ் வருவாங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் சொல்கிறீங்க 28 to 25. ஸோ உங்கள் பீரியட்ஸோட இப்போ பீரியட்ஸோட ஆவரேஜ் வந்து என்னன்னா ஃப்ரம் 28 days to 35 days குள்ளே உங்கள் நெக்ஸ்ட் பீரியட் வந்துடும். ஓகேவா? இது அண்ட் ஸோ அந்த 28 to 35 daysக்குள்ளே தான் உங்களோட இந்த எக்ஸல் ஃபார்ம் ஆகி யூட்ரஸ் போய் ஃபர்டிலைசேஷன் நடக்குன்னு தெரிஞ்சு அண்ட் தென் த பீரியட் ஹேப்பன்ஸ் 28 to 35 days. இது ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி இருக்கும். எஸ்பெஷலி இப்போ தானே உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இன்னும் கூட உங்களுடைய யூட்ரஸ் வந்து இட் இஸ் ஸ்டில் கெட்டிங் யூஸ் டு பீரியட்ஸ். கரெக்டாக? இப்போ தானே ஆயிருக்கு. இப்போ திடீர்னு இப்போ நீங்கள் இப்போ தான்
8th standard வந்து சேர்ந்துப்பீங்க கரெக்டா? ஸோ ஸ்டில் கெட்டிங் யூஸ் டு 8th standard. அந்த மாதிரி உங்கள் யூட்ரஸும் ஸ்டில் கெட்டிங் யூஸ் டு கெட்டிங் பீரியட்ஸ் கரெக்டா? ஸோ இப்போ அது வந்து பீரியட்ஸ் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சம் பீப்புள் இர்ரெகுலராக இருக்கும் 8th standard ஸ்டார்டிங்கில். ஸோ ஸ்டார்டிங் இர்ரெகுலாரிட்டிஸ் வந்து இட்ஸ் டோட்டலி ஃபைன். ஓகேவா? இது வந்து நார்மலான விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வந்து இது ரெகுலர் ஆகிடும். ஆஸ் யூர் யூட்ரஸ் க்ரோஸ் இன்னும் கூட உங்களோட யூட்ரஸ்க்கு க்ரோத் இருக்குது. ஓகேவா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? எல்லாம் கிளியரா? போர் அடிக்குதா? ஸோ மூட் ஸ்விங்ஸ் பீரியட்ஸ் அப்போ கிராம்ப்ஸ் வர்றது இதெல்லாமே வந்து மூட் ஸ்விங்ஸ் வர்றதுக்கு காரணம் வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் வரும். இப்போ வந்து இது வந்து பீரியட் ப்ராசஸ்க்கு பின்னாடி there is a very complicated hormone cycle happening. ஓகேவா? நீங்கள் வந்து அதை படிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான். இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ஐ திங்க் உங்களோட சயின்டிஃபிக் இப்போ வரைக்கும் உங்களுக்கு இருக்க சயின்ஸ் நாலேஜ் அந்த ஃபவுண்டேஷனில் அந்த ஹார்மோன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சயின்ஸ் நாலேஜ் தேவைப்படும். ஆனால் இது வந்து ஒரு ஹார்மோன் சைக்கிளால் நடக்குது. ஓகேவா? உங்களோட மூட் ஸ்விங்ஸ் வரதுக்கு காரணம் வந்து உங்களோட ஹார்மோன் சைக்கிளால் வருது. இப்போ ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அட் தட் டைம் உங்கள் பீரியட்ஸ் நடக்கும்போது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் வரும். கிராம்ப்ஸ் ஏன் வருது அப்படின்னா இப்போ அம்மா வந்து மதர் கிவ்ஸ் பர்த் கான்ட்ராக்ஷன்ஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கீங்களா? கான்ட்ராக்ஷன் இஸ் 5 minutes apart 2 minutes apart அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இன் மூவிஸ் படத்துலலாம் சொல்லுவாங்க கான்ட்ராக்ஷன் வந்துச்சு கத்துவாங்க கிவிங் பர்த் அந்த நீங்கள் அப்படி பண்ணுவாங்க. பார்த்துக்கிங்களா? அப்போ என்ன ஆகும்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் கான்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும். கான்ட்ராக்ஷன்ஸ் தான் எல்லாருக்கும் புரியுதா? த டேர்ம் கான்ட்ராக்ஷன்ஸ்னால் எக்ஸ்பேண்ட் ஆகி ஸ்ட்ரீக் ஆகும் கான்ட்ராக்ட்ஸ் இடிடி. ஓகேவா? ஸோ அம்மாவோட வெஜைனல் ஓப்பனிங் இருக்கு இல்லையா? இந்த வெஜைனல் ஓப்பனிங் வில் எக்ஸ்பேண்ட் அண்ட் கான்ட்ராக்ட் இந்த மாதிரி நடக்கும். ஓகேவா? அந்த மாதிரி நடக்கும்போது தான் பர்த் நடக்கும், சைல்ட் பர்த். ஓகேவா? ஸோ அதே கான்ட்ராக்ஷன் தான் நடக்கும் உங்களோட பிளட் உங்களோட வெஜைனால வழியாக வெளியே வரும்போதும். பட் ஆனால் அந்த கான்ட்ராக்ஷன் வந்து கம்மியாகும். ஒரு சைல்ட் பர்த் நடக்கும்போது ஒரு குழந்தையோட தலை வெளியே வர அளவுக்கு இட் வில் எக்ஸ்பேண்ட் அண்ட் கான்ட்ராக்ட். பட் ஆனால் உங்களுடைய பீரியட்ஸ் வரும்போது அந்த அளவுக்கு கான்ட்ராக்ஷன் இருக்காது. ஸோ அதனால தான் யூ கெட் பெயின். ஸோ கிராம்ப்ஸ் வரதுக்கு காரணம் வந்து இந்த கான்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து கிராம்ப்ஸ்ன்றது நார்மல் உங்களுக்கு டாலரபிள் லெவல்ஸில் இருக்கிறதுனால பொறுத்துக்க முடியாத நிலைமையில இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஃபைன். ஆனால் உங்களால் பொறுத்துக்கவே முடியல ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குன்னா அட் த டைம் நீங்கள் வந்து டாக்டரை போய் ரெஃபர் பண்ணுறது இஸ் பெட்டர். ஓகேவா? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? அப்புறம் மெயினாக உங்கள் பீரியட்ஸ் சப்போஸ் என்னென்ன ஃபுட்டுலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நிறைய பேருக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும். சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும். இப்போ இதுக்கு முன்னாடி ஸோ உங்களோட ஒயிட் டிஸ்சார்ஜ் என்ன சொல்லுது அப்படின்னா பேஸ்ட் ஆன் த கன்சிஸ்டன்சி ஆஃப் யுவர் ஒயிட் டிஸ்சார்ஜ். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வரும். வாட்டரியாக இருக்கும், கிளியராக இருக்கும், சம்டைம்ஸ் ஒயிட் கலரில் இருக்கும், சம்டைம்ஸ் பாலாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வரும். அது எப்படி இருக்குன்றது ரெஃபர்ஸ் டு அ மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ் பற்றி இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா அகைன் அது ரொம்ப இதெல்லாம் வந்து 12th standard சயின்ஸ். ஓகேவா? ஸோ அதனால தான் வருது. இப்போ உங்களோட யூட்ரஸ் வந்து கரெக்டாக அது என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வெஜைனல் டிஸ்சார்ஜஸ் வரும். அது வந்து எல்லாருக்கும் கூட வருது. சம்டைம்ஸ் சில பேருக்கு வராது. ஆனால் சில வெஜைனல் டிஸ்சார்ஜ் வந்து மேஜராக எப்போ வரும்னா பீரியட்ஸ்க்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரும். வேற டவுட்ஸ் இருக்கா? இது கிளியர் ஆயிடுச்சா உங்களுக்கு? வேற டவுட்ஸ் இருக்கா? ஹலோ, எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கா? என்னோட பேர் வந்து பவித்ரா. ஸோ நாங்கெல்லாம் ஒரு டீமாக வந்திருக்கோம்.
இப்போ வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா, இது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னா என்னன்னு சொன்னாங்களா? எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஐடியா இருக்கு இப்போ அதை பற்றி. ஸோ இந்த பீரியட்ஸ் டைமில் வந்து நிறைய நம்மளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க? ஸோ இந்த வெளியே இருக்கிற ஜங்க் ஃபுட்ஸு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே நல்லது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம சிக்கன் இந்த மாதிரி மீட்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி மீட்ஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா ரொம்ப ஹீட் ஆகிடும் பாடி. ஆல்ரெடி நமக்கு பீரியட்ஸ் டைம்ல ஹீட்டாக இருக்கும், இதில் இன்னும் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு பீரியட்ஸ் வந்துடும். ஓகேவா? அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிக்கன் சாப்பிட்டா சின்ன வயசுலேயே கூட ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாமே இருந்தாலுமே அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமா வந்துடும், அவ்வளோதான். இப்போ ஒரு டேட், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மந்த்ல 15th டேட் வந்து உங்களுக்கு டேட் ஆகும், பீரியட்ஸ் ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்தும் அதே எக்ஸாக்ட் டேட்ல ஆகாது. ஸோ முன்னாடி ஆகலாம் இல்லை பின்னாடி ஆகலாம். நீங்க என்ன பண்ணிக்கணும்னா பிஃபோர் தட் நீங்க வந்து ப்ரிப்பேர்டா வச்சுக்கணும். உங்களை ஒரு பேடு இல்லாட்டி ஒரு 2-3 பேட் வச்சுக்கலாம், கூட நியூஸ் பேப்பர்ஸ் வச்சுக்கலாம், ஒரு கவர் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஸோ ஹைஜீன் பேஸ் பண்ணி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து நம்ம பேட் எடுக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக நியூஸ் பேப்பரில் ரோல் பண்ணி கவரில் போட்டு தான் நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ அதனால வந்து இல்லாட்டி சில பேட்ஸ்லாம் வந்து டிஸ்போசபிள் கவர்ஸ் அதுலேயே கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். பட் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் சுற்றி போடுறது ரொம்ப நல்லது. அப்படியே அதெல்லாம் போட்டுட்டு வந்துடக்கூடாது. நிறைய பப்ளிக் டாய்லெட்லாம் போகும்போது பார்த்துட்டு அதெல்லாம் அப்படியே போட்டு வந்துருப்பாங்க. பட் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நமக்கு ஹைஜீன் பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால சில விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணணும். ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த டைமில் நமக்கு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடும் பாடி. நிறைய தண்ணி குடிங்க. அந்த டைமில் வந்து நிறைய வாட்டி தண்ணி குடிச்சிட்டே இருக்கலாம். தாகம் எடுக்கும் போதுலாம் குடிச்சிட்டே இருங்க, சரியா? ஸோ ஏன் அப்படின்னா ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம். ஸோ ஸ்கூலில் வந்து ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக தண்ணி குடிக்கலாம். ஸோ நிறைய ஃப்ரூட், வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். வாட்டர் மெலன், ஆரஞ்ச், அந்த மாதிரிலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் உங்களை கூலாக சட்டிலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பெயினை வந்து கம்மி பண்ணலாம். அந்த பெயின் வந்து கண்டிப்பாக வரும். அவங்க சொன்ன மாதிரி கான்ட்ராக்ஷன் மூலயமா அந்த பெயின் நமக்கு வரும். ஓகேவா? ஏன்னா வந்து இப்படி ஆகி நமக்கு அந்த இடத்துல வந்து அடி வரையில ரொம்ப அதிகமாக பெயின் இருக்கும். ஸோ அது கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஹாட் பேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சுடு தண்ணி ஒரு பேடில் ஊற்றி இப்படி ஸ்டொமக் மேலே வச்சுக்குவாங்க. ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கும்போது. ஸோ நீங்கள் ஸ்கூல் வரும்போது நீங்கள் அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ண முடியாது. அதனால வந்து ஃபுட் பேஸ் பண்ணி கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருங்க. ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூட லாஸ்ட் செஷன் தான் சொன்னேன். டவுன் பாஸில் போகிறவங்க முக்கியமாக அங்கங்கே நின்று பானிபூரி சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எனக்கு கண்டிப்பாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்டீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நம்ம ஹெல்த் பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதுவும் அந்த டைமில் நீங்கள் சாப்பிடும்போது இன்னும் பீரியட்ஸ் கூட ஹெவி ஆகலாம். நம்ம எதுக்கு பீரியட்ஸ் ஹெவி ஆகுதுன்னு நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம், எனக்கு பீரியட்ஸ் ஹெவி ஆகுது. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசனே நீங்கள் தான். ஏதாவது ஒன்று போய் சாப்பிட்றது அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால தான் நமக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கரெக்டான ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நீங்கள் வாழணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த டைமில். ஓகேவா? ஸோ பெயின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் முன்னாடியே. இப்போ வந்து நிறைய பேர் வந்து பேட் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ பேடில் வந்து நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்டான பேட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் காமிச்சிருக்கேன், சரியா? இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேட் எல்லாருக்கும் தெரியும்ல? இதுதான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேடு. ஸோ இந்த பேடை எப்படி வைக்கணும்னு தெரியுமா? பின்னாடி வந்து பேண்டஸில் வந்து நம்ம பின்னாடி ஸ்டிக்கர் இருக்கும். ஆடிபிளாக இருக்குல்ல, மைக் வேண்டாம், அப்படியே பேசுறது கேட்குதுல எல்லாருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி பேட் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா உங்கள் பேண்டீஸ் இருக்குல்ல, ஸோ பேண்டீஸில் பின்னாடி வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஸ்டிக் ஆன் பண்ணிடணும். பேண்டீஸ் ஈரமாக இருக்கும்போது நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணீங்க அப்படின்னா அது ஒட்டாது. ஸோ அதனால ட்ரை பேண்டீஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெட்டாக இருக்குது லைட்டாக கூட அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க, சரியா? பேண்டீஸை சேஞ்ச் பண்ணுங்க, இல்லைன்னா ஒட்டாது. சரியாக வைக்கல அப்படின்னா லீக்கேஜ் ஆகும். ஓகேவா? ஸோ இதை வந்து ஸ்டிக்கர் நீங்கள் அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஸ்டிக் ஆன் பண்ணிடணும். இப்படி பேண்டியில் பண்ணதுக்கப்புறமா முன்னாடி 2 ஸ்டிக்கர் இருக்கா, இங்கே ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். இது வந்து என்னன்னா ஃபெதர்ஸ் மாதிரி. இது வந்து அட்டாச் பண்ணிடணும், பின்னாடி ஒட்டிடணும். அதை உங்கள் பேண்டியோட வச்சுட்டு பின்னாடி இதை ஒட்டிட்டிங்கன்னா அது
ஓகேவா? ஸோ பேட் வந்து அவங்க சொன்ன மாதிரி 3 hours once 2 hours once சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க. அதுதான் ஹைஜீனான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஒரு பேடை வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு போய் வீட்டில் போய் இது பண்ணிக்கலாம், ஈவினிங் போய் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நிறைய இன்ஃபெக்ஷன் வரும். அதனால முன்னாடியே அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். அதெல்லாம் 2 hours once சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க. ஓகேயா? எதுனாலும் இப்போ உங்களுக்கு ஏதாவது பீரியட்ஸ் ஆச்சு, லீக் ஆயிடுச்சு அப்படின்னா தைரியமாக டீச்சர்ஸ் கிட்ட போய் சொல்லணும். இதெல்லாம் சொன்னால் அவங்க எதாவது தப்பாக நினச்சிடுவாங்க. அப்படிலாம் எதுவுமே நீங்கள் யோசிக்கக்கூடாது. புரியுதா? ஸோ எதுனாலுமே ஓப்பனாக அவங்க கிட்ட போய் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து இது வந்து எனக்கு லீக் ஆகிட்டு தான் இருக்கும், இது வச்சா நைட்லாம் தூங்கும்போது நான் காலையில இருந்து பெட்டை பார்ப்பேன், ஸ்டெயினாக இருக்கா, அந்த மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேண்டீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேண்டீஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் குழந்தையில போட்டுருப்பாங்களே, உங்களுக்கு ஹக்கீஸ், பேம்பர்ஸ் குழந்தையில பார்த்துருப்போம். பட் இப்போ வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க, அடல்ட்ஸ் எல்லாருமே. இது பஞ்சாலாம் ஒன்றும் தெரியாது. ஓகேவா? பார்க்கறதுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடும். பேண்டீஸே நீங்கள் போட வேணாம். கம்ப்ளீட் கவரேஜ் இருக்குல்ல, ஃபுல்லாக இங்கேருந்து இங்கே வரைக்குமே உங்களுக்கு கவரேஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறதுனால ஸ்டெயின் ஃப்ரீயாக நீங்கள் வந்து எந்த ஒர்க்னாலும் உங்களால் பண்ண முடியும். மேக்ஸிமம் நைட்டு வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நைட்டில் வந்து நம்ம தூங்கும்போது இப்படி திரும்புவோம் அப்படி திரும்புவோம், ஒரே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக படுக்கணும் படுக்கணும். நம்ம ரோபோட் கிடையாது. ஓகேவா? கண்டிப்பாக திரும்பி திரும்பி தான் படுப்போம். அப்படி படுக்கும் போது நமக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் ஆகும்ன்ற பயம் இருக்குது அப்படின்னா நைட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெவி ஃப்ளோ ஆகுது, எனக்கு கொஞ்சம் அதிகமாக ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ப்ரிஃபரபிள் தான். ஓகேவா? ஸோ இதுவுமே மார்க்கெட்ஸ் இருக்குது, இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம தெரிஞ்சுக்கணும் அட்லீஸ்ட் பேட் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜ் நம்ம ஸ்டாப் ஆகுறாங்க இந்த இடத்துல இருந்து. ஓகேவா? நிறைய இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து மென்ஸ்ட்ரல் கப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை பற்றி? இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர வர இதோட யூசேஜ் தெரிஞ்சுப்பீங்க. இப்போதைக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா வந்து இதெல்லாம் ஸ்விம்மர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்த அத்லெட்ஸ் இருப்பாங்க, இந்த அவங்க பீரியட்ஸ் டைமில் கூட அவங்க ஒலிம்பிக்ஸ்லாம் ஓடலாம், இல்லை வந்து ஸ்விம் பண்ணலாம். அந்த மாதிரி டைமில் தண்ணியில் இறங்கினா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும்னு பயம் இருக்கும்ல. இப்போவே நம்ம பயப்படுவோம், ஸ்விம்மிங் பூல்லாம் போனால் பீரியட்ஸ் இருந்தால் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம நார்மல் பேட் வச்சுட்டு இறங்கும்போது கண்டிப்பாக அது அப்படியே அப்சார்ப் ஆகுது, அப்படியே தண்ணி அப்சார்ப் பண்ணிக்க முடியாது. அதனால வந்து கண்டிப்பாக லீக்கேஜ் வெளியாகிடும். அதனால தண்ணியில் இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி ஸ்விம்மிங் அத்லெட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து அவங்களோட வெஜனைக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சி ஷேப்பில் வச்சுட்டு இப்படி இன்சர்ட் பண்ணிட்டாங்கன்னா உள்ளே போய் அதை எக்ஸ்பாண்ட் ஆகிடும். ஸோ இது இப்போதைக்கு நமக்கு வேண்டாம். இது இப்போதைக்கு யாரும் யூஸ் பண்ண கூட வேண்டாது. ஓகேவா? நீங்கள் வளர வளர இந்த யூசேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் மார்க்கெட்டில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான். ஸோ கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஓகேவா? இப்போ ஓரளவுக்கு பேட்ல எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சிச்சா? ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது, வயிறு வலிக்குதுன்னா கொஞ்சோண்டு ஒரு பாக்ஸில் வந்து வெந்தயம் போட்டு எடுத்துட்டு வாங்க. வெந்தயம்னா ஃபெனுக்ரிக்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. ஸோ கொஞ்சமாக பாக்ஸில் போட்டு எடுத்துட்டு வாங்க. எடுத்து வந்து கொஞ்சம் வாயில போட்டு தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா அந்த ஹீட்னஸ்லாம் உடனே கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிங்டான சில விஷயம் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ ஓரளவுக்கு இதை பற்றி ஐடியா இருக்கா எல்லாருக்கும்? புரிஞ்சுதா? பேட் எப்படி யூஸ் பண்ணணும், நமக்கு எப்படி பீரியட்ஸ் ஆகுது எல்லாமே புரிஞ்சுது தானே? ஸோ இப்போ இவங்க வந்து பேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, இதை வாங்கி வச்சுக்கோங்க. யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா இதை பற்றி? எல்லாமே கிளாரிஃபை ஆயிடுச்சுல? ஸோ அந்த டைமில் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் உங்களை அழகாக பேம்பர் பண்ணிக்கணும். ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நம்மள அந்த டைமில் ரொம்ப வேகமாக ஓடுறது, குதிக்கிறது, பெஞ்ச் மேலே ஏறுறது, இந்த அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகேவா? அதே மாதிரி ஜங்க் ஃபுட் சொன்னாலும் முக்கியமாக அலோன் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ அந்த டைமில் சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா இட்ஸ் பெட்டர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக கவனிச்சிங்க. எல்லாரும் கிளாப் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயம் நீங்க கத்துக்கலாம். நானுமே இந்த ஸ்கூல் தான் படிச்சேன். இந்த ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும் போது தான் இந்த மாதிரி 6th 7th தான் எனக்கும் இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுத்தாங்க. அப்ப அதை பத்தி எந்த ஐடியாவும் இல்லை. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நிறைய விஷயம் எனக்கு புரிஞ்சுது. அதே மாதிரி இந்த அவேர்னஸ் மூலமா சில விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ வீட்டில் போய் பீரியட்ஸ் எப்படி ஆகுதுன்னு நம்ம கிட்ட கேட்டாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம கேட்கலாம், எப்படி பீரியட் ஆகுது சும்மா நீங்க கேட்டு பாருங்களேன். சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்கள விட இப்போ நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருச்சு தானே. ஸ்கூல்ஸ்ல தான் நம்ம மேக்ஸ்
அது இல்லாம இந்த மாதிரி ஈவென்ட்ஸ்மே வந்து அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ அதனால ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிளாப் பண்ணிடலாமா? Thank you so much. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் பேட்ச் வந்துச்சா? இனிமே ஐசினா ஒழுங்கா போட்டு வச்சுங்க. கண்ணா பின்னா ரெண்டு தூக்கி போடக்கூடாது. டாய்லெட்ல எல்லாம் போட்டீங்கன்னா அவ்வளோ முடிஞ்சு கதை. Was the session useful to you? Useful? You all follow the instruction what you said? I also studied. எல்லாமே சேம் தான். I'm also passed in the school. எல்லாமே சேம் தான். கவர் கவர். Ma'am for organizing this event. She only arranged all of you all here. Ma'am को ரொம்ப நான் thank பண்ணிக்கிறேன். This is also one of our students. Only after 8th standard she was here. You have to get extension. I studied here from LKG to 10th standard. So All our past people. Yes, 2015 batch. She is very friendly teacher to me. She took எதுனாலுமே நீங்க பர்சனலா ஷேர் பண்ணிக்கலாம் அவங்க கிட்ட. ஓகேவா? யாரையும் பார்த்து பயப்படக்கூடாது. நிஜமாவே அவங்கலாம் நீங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளவு நல்ல பர்சன்ஸ் எல்லாம் விட்டுட்டு Yes, I really miss her now. She was a good teacher for me. She took social for me. So kindly obey her words. Okay, she's taking so much effort to convey. எல்லாரும் கவனிங்க. She's taking so much effort to organize these events now. Okay, so please obey her words. Okay, ரொம்ப எல்லாருக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ மெனக்கெட்டாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதெல்லாம் உங்களுக்காக தான், உங்களை போய் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம். அதே மாதிரி நாங்கள் டியூஷன்ஸ்க்கும் நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களில் யாருக்காவது உங்களுக்கு டியூஷன் வேணும், தேவைப்படுது, கிளாஸஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் தான் இருக்குது பாரதி நகர். மேம் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க டைரக்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒழுங்கா அமைதியா நடந்துக்கணும் இந்த ஸ்கூல்ல. சோ மேம் வந்து பர்சனலா அப்படி யாராவது ரெஃபர் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நாங்க அவங்களே எடுத்துக்குவோம். சோ அப்ப என்ன பண்ணுவீங்க எல்லாம் அவங்க சொல்ற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒபே பண்ணி கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி நடந்துக்கணும். நல்ல பிள்ளைங்க நடந்துப்பீங்களா? எஸ் சார். சத்தமே கேட்கலையே. எஸ் சார். Thank you. All are good on their times only they become not. Happens. Thank you. Photo and all with them. just அப்படியே திரும்பிக்கோங்க எல்லாம் இந்த பக்கம் ஃபேஸ் Just face this Not side. face this side, ma'am. All face this side. Face outside. கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஸ்டாப் ஃப்ரெண்ட். Please leave a space at the back. Near the banner, please. Wait, children. Give for your parents. Same to be same. Ours only different. அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு அதெல்லாம் ஆம்பிஷன் தான். ஃபோக்கஸ் ஐஏஎஸ்க்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத மாட்டாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவாங்க. சென்ட்ரல் போர்டு அதுக்கு வந்து TNPSC வந்து ஸ்டேட் போர்டு. UPSC வந்து சென்ட்ரல் போர்டு, TNPSC ஸ்டேட் போர்டு. நீங்க ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க பேரண்ட்ஸ் சொல்லிப்பாங்க. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்டயுமே அதை படிக்கிறதுக்காக மோட்டிவாக இருக்காங்க. நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாரும் ஆஃபீஸ் Camera.